அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சிநேகிதியின் குரல். வாங்க கதைக்குள்ள போவோம். வானம் நிலவு கிரீடத்தை பெரும் ஒளிவட்டத்துடன் சூடிக்கொண்டிருந்தது. காற்றில் குளிரின் சீற்றத்துடன் உதிர்கின்ற ஒளித்துகளாய் அந்தரத்தில் பொன்னூஞ்சல் ஆடியபடி கண் சிமிட்டின மின்மினிகள். மஞ்சம் கலைந்து உறங்கிக் கொண்டிருந்த மனிதர்களின் கனவுகளை கலைக்க மனமின்றி மஞ்சள் வைரங்களாய் மௌன மொழி பேசியபடி நட்சத்திரங்கள் ஒளிர்ந்து கொண்டிருந்த இரவு நேரம் அது. அன்று தேஜஸ்வினிக்கு மட்டும் ஏனோ உறக்கம் கையகப்பட மறுத்து சத்தியாகிரகம் செய்தது. அவள் இருந்தது தனி அறையாக இருந்தாலும் புதிய இடம் என்பதால் மனம் தன் இமை மூட மறுத்து விழித்திருக்க சில்வண்டுகளின் ரீங்காரம் செவிமடல்களை சிலிர்ப்புடன் ஊடுருவிச் செல்வதாய் இருந்தது. நினைவலைகள் எங்கோ தாவிச் செல்ல சென்னையில் உள்ள தன் வீட்டில் இருக்கும் ஏசியும் அரையடி அமுங்கி தன்னை உள்வாங்கிக் கொள்ளும் மெத்தையும் மறக்க முடியாமல் நினைவில் படர்ந்தன. எல்லாவற்றையும் மீறி அன்றொரு நாள் அவளிடம் புன்னகை பூக்களாய் விடைபெற்று சென்ற பெற்றோரின் முகமும் வந்து போனது. சோக நினைவுகள் மெல்ல எழுவதும் அமிழ்வதுமாய் கண்ணாம்பூச்சி ஆட கனத்துப்போன மனதுடன் விடியலை எதிர்நோக்கி விழித்திருந்தவளை வெகுநேரம் கழித்து உறக்கம் வந்து மெல்ல தழுவியது. மறுநாள் காலையில் கண் விழித்து எழும்போதே தான் எங்கிருக்கிறோம் என்றே ஒரு புரியாத ஒரு உணர்வு மனதை தீண்ட சுற்றிலும் பார்த்தபோது இன்றைய நிஜம் புரிந்தது. சோம்பல் முறித்தபடி எழுந்து ஜன்னல் அருகில் சென்று வெளியில் பார்வையை பதித்த போது மனம் உற்சாகமானது. கண்ணுக்கெட்டிய தூரம் வரை பரவித் தெரிந்த வயல்களும் தென்னந்தோப்புகளும் கண்ணை கவர்ந்து தான் ஒரு புதிய உலகத்திற்கு வந்திருப்பது போல் தோன்றியது அவருக்கு. மாடிகாலின் கோடியிலிருந்த குளியலறைக்கு சென்று குளித்து தயாராகி அவள் கீழே வந்தபோது பின்புற வராண்டாவில் பண்ணையார் சென்னியப்பனுக்கு கை கால்களில் எண்ணெய் தேய்த்து உருவிவிட்டு கொண்டிருந்தான் ஒருவன். 2 மாதங்களுக்கு முன்பு பக்கவாதம் தாக்கியதில் ஒரு கையும் காலும் செயலிழந்து போய் அவரால் நடக்க முடிவதில்லை. சக்கர நாற்காலியில் இருக்கும் அவருக்கு துணையாக எப்போதுமே அந்த ஆள் உடன் இருந்தான். அவளை கண்டதும் புன்னகைத்தவரிடம் குட் மார்னிங் சார் என்றாள் தேஜஸ்வினி சிறுமுறுவலுடன். எப்போதும் புன்னகையுடன் தன்னிலைக்கு வருந்தி சுய பச்சதாபம் கொள்ளாமல் இந்த நிலைமையிலும் கம்பீரத்துடன் மிளிரும் அவரை கண்டபோது மனதில் மதிப்பும் மரியாதையும் வந்தன. பதிலுக்கு வாழ்த்தியவர், என்னம்மா ராத்திரி நல்லா தூங்குனியா இல்லை புது இடங்கிறதுனால தூக்கம் வரலையா பரிவுடன் விசாரித்தார். இல்லை சார், நல்லா தூங்கிட்டேன். நான் போயிட்டு ஆஃபீஸ் ரூமில் எல்லாத்தையும் ரெடியாக அடுக்கி வைக்கிறேன். அப்புறமா நீங்கள் வந்து என்னென்ன கணக்குகளை எப்படி பார்க்கணுன்னு மட்டும் சொல்லித்தாங்க என்றாள். இன்னைக்கு தானம்மா நாள், ஊரில் இருந்து நாளைக்கு தீபன் வந்த உடனேயே எல்லாம் எப்படி செய்யலாம்னு அவன் சொல்லுவான். இன்னைக்கு எங்கள் ஊர் எப்படி இருக்குன்னு போய் சுற்றி பார்த்துட்டு வாயேன். பட்டணத்தில் இருந்தவங்களுக்கு எங்கள் ஊர் வித்தியாசமாக நல்லா இருக்கும் என்றவர் அந்த ஆளிடம் திரும்பினார். சன்னாசி, வெளியே நம்ம முனியன் இருப்பான் பாரு, தேஜாவை அழைச்சிட்டு போய் ஊரை சுற்றி காட்ட சொல்லு, கிளம்பு என்றார். அவரிடம் விடை பெற்று வெளியே வந்தபோது முனியன் அவளுக்காக காத்திருந்தார். வாங்கம்மா என்றபடி அவர் முன்னே செல்ல பின்னே தொடர்ந்த போதுதான் அந்த கிராமத்திற்கு இயற்கை அன்னை பல அற்புத வளங்களை வாரி வழங்கியுள்ளது தெரிந்தது. அவளுடைய அப்பா சதானந்தனின் நண்பர் வக்கீல் சிவனேசன் கோபிச்செட்டிப்பாளையத்துக்கு அருகில் இருந்த இந்த ஊரை பற்றி எல்லாமே கூறியிருந்தாலும் நேரில் பார்க்கும்போது புதிய அனுபவமாய் இருந்தது. நேற்று இரவுதான் சிவனேசனுடன் அவள் இங்கு வந்ததால் அவளால் இப்போதுதான் வெளிச்சத்தில் இந்த கிராமத்தின் அழகை ரசிக்க முடிந்தது. சென்னையில் படித்து வளர்ந்தவளுக்கு எழில் கொஞ்சம் பசுமையுடன் தூரத்து மலைத்தொடர்கள் அரணாய் நிற்க, இதமான தென்றல் குளிர்ச்சியாய் சாமரம் வீச, காற்றில் ஆடும் பச்சை பசேல் என்ற நாத்துகளுடனும் இதமளித்த அந்த இடம் நெஞ்சத்தை அள்ளிச் சென்றது. சிவனேசன் கிளம்புகையில் நேற்று சென்னியப்பனிடம் கூறிய வார்த்தைகள் நிழலாய் ஞாபகம் வந்தன. சென்னி, இவனோட நண்பன் சதாவோட மக, ரொம்ப வசதியாக வாழ்ந்த குடும்பம், செல்லமாக வளர்ந்த பொண்ணு. ஆனால் பாவம் தேஜா, அவள் அப்பா அம்மாவை இழந்து 2 மாதம்தான் ஆகுது. இப்போ கொஞ்சம் கஷ்ட நேரம், அவளுக்கு ஒரு மாற்றம் தேவைன்னு தான் இங்கே அழைச்சிட்டு வந்தேன். நீ இவளை உன் வீட்டு பொண்ணாட்டம் பார்த்துக்கணும் என்று கேட்டுக்கொண்டார். சிவா, நீ ஒன்றும் கவலைப்படாத, எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். இங்கே ஒன்றும் பெருசாக எந்த வேலையும் கிடையாது. மில்ல தீபன் பார்த்துக்கிறான், வயல் கணக்கு பால் பண கணக்கெல்லாம் பார்க்க ஆள் இருக்குது. எல்லாத்தையும் பொறுப்பாக சரி பார்த்து கம்ப்யூட்டரில் ஏற்றி வச்சிடணும், அவ்வளவுதான். இப்போ என்னாலையும் முடியலையா,
அதான் உடனே ஒருத்தர் வேணும்னு கேட்டேன். நான் தேஜாவை பார்த்துக்கிறேன், தைரியமாக போயிட்டு வா என்ன என்று கூறி அவரை அனுப்பி வைத்தது கனவாய் தோன்றியது. அவளுடைய நினைவுகளை கலைத்தது ஒரு குரல். நிமிர்ந்து பார்த்தால் வழியில் எதிர்பட்ட ஊர்க்காரர் ஒருவர் அவளை யாரென்று முனியனிடம் விசாரித்து கொண்டிருந்தார். இவங்க நம்ம பெரியய்யா வீட்டுக்கு புதுசாக வந்திருக்கிற மேனேஜர் அம்மா. கணக்கு பிள்ளை ஐயா தான் இறந்துட்டார்ல, அதான் கணக்கு வழக்கெல்லாம் பார்க்க பட்டணத்திலிருந்து வந்திருக்காங்க என்றார். அவர் உடனே தேஜாவை பார்த்து புன்னகைத்து, நல்லா இருக்கீங்களாமா என்று நலம் விசாரித்து விட்டு மரியாதையுடன் வணங்கி சென்றார். பதிலுக்கு அவள் அங்கிருந்து முறுவளித்து விட்டு நகர்ந்தாள். அவள் யாரென்றே தெரியாத ஒரு நிலையில் தொலைதூரத்திலிருந்து வந்திருந்தாலும் மனித நேயத்துடன் பாசம் சுமந்த மனிதர்களை பார்த்தபோது மனதிற்கு புதிய பலம் வருவது போல ஒரு உணர்வு. வீட்டிற்கு திரும்பிய போது பெரிதாக இருந்த அந்த வாசலின் அமைப்பும் உள்ளே எங்கு திரும்பினாலும் தெரிந்த பாரம்பரியம் மிக்க அலங்காரங்களும் மர வேலைப்பாடுகள் நிறைந்த அறைகளும் அவர்களுடைய பழம்பெருமையை பறைசாற்றுவது போல இருந்தன. சென்னியப்பன் குளித்து தயாராகி முன்காலில் அமர்ந்திருந்தார். அவளை கண்டதும், என்னம்மா தேஜஸ்வினி, எங்க ஊரை சுத்தி பார்த்தியா? உங்க சென்னை மாதிரி பெருசா இல்லைனாலும் நல்ல வளமா இருக்கும். உனக்காக தான் காத்துட்டு இருந்தேன், வாமா சாப்பிடலாம் என்று அழைத்தார். பின்புறம் திரும்பி சன்னாசி என்று அவர் அழைக்கும் போதே, நான் அழைச்சிட்டு போறேனே சார் என்றபடி சக்கர நாற்காலியை மெதுவாக டைனிங் ஹாலுக்கு தள்ளிச் சென்றாள் அவள். ஒரே நாளில் தன்னை தனியே தவிக்க விட்டுவிட்டு மறைந்த தாய் தந்தையின் நினைவு அந்த நிமிடம் ஏனோ மனதை ஆக்கிரமித்து சுய பச்சாதாபத்தை அவளுக்குள் விதைத்தன. அவரை மேஜை அருகில் உட்கார வைத்துவிட்டு சமையலறைக்குள் நுழைந்த போது கனிவும் புன்னகையுமாக நின்ற பார்வதியை கண்டதும் மன இறுக்கம் லேசாக தளர்ந்தது. என்கிட்ட கொடுங்கம்மா, நான் எல்லாத்தையும் கொண்டு போய் டேபிளில் வைக்கிறேன் என்றபடி உதவி செய்ய ஆரம்பித்தாள். பார்வதி தன் சிறு வயதிலேயே கணவரை இழந்து விட்டதால் தூரத்து உறவில் அண்ணன் முறையான சென்னியப்பனின் வீட்டில் சமையல் வேலைக்கு சேர்ந்து இப்போது குடும்பத்தில் ஒருவராக இணைந்து விட்டவர். அவள் பரிமாற ஆரம்பித்ததும், நீ உட்காந்து சாப்பிடுமா தேஜா, பார்வதி அதெல்லாம் பார்த்துப்பால என்றார் சென்னியப்பன். இல்லை சார், நீங்க முதல்ல சாப்பிடுங்க, நான் அவங்களோட சாப்பிட்டுக்கிறேனே எனும்போது பார்வதி அவளை அமர வைத்தார். நீ அண்ணனோட உட்காந்து சாப்பிடு, நான் பாதி நாள் விரதம் இருப்பேன், டிஃபன் சாப்பிட்றதில்ல, இன்னைக்கு கிருத்திக விரதம் என்ற போது அவளால் மறுக்க முடியவில்லை. பிறகு முன்பிருந்த ஆபீஸ் ரூமிற்கு சென்று எல்லாவற்றையும் ஒழுங்காக அடுக்கி வைத்தவளுக்கு இந்த வேலை சுலபமானதுதான் என்று தோன்றியது. அன்று மாலை பழைய கணக்குகளை எல்லாம் சரிபார்த்து கொண்டிருந்த தேஜா யாரோ வரும் சப்தம் கேட்டு நிமிர்ந்த போது எதிரே உயரமான ஒரு இளைஞன் நின்றிருந்தான். கருமை கலந்த மாநிறத்தில் வசீகரமான முகத்தில் அடர்ந்த மீசையுடன் கண்களில் சிறு கர்வத்தை தேக்கியபடி கம்பீரமாய் நின்றிருந்தவனை இவன் யார் என்ற பாவனையுடன் விழிகளால் அளவெடுத்தாள் தேஜா. மனதில் ஏனோ ஒரு மரியாதை வர மெதுவாக எழுந்து, நீங்க தீபன் சாரோட ஃப்ரெண்டா? அவர் இல்லையே, ஊருக்கு போயிருக்காரு, நாளைக்குத்தான் வருவார்னு நினைக்கிறேன் என்றாள் சிறு முறுவலுடன். புருவங்கள் நெறிய உதட்டோரம் ஏளனமாய் ஒரு புன்னகையுடன், ஓஹோ நீங்க என்றான் அவன் கேள்வியாக. நான் இங்க புதுசா வேலைக்கு சேர்ந்திருக்கிறேன் என்றவுடன், அவங்க அப்பாவை பார்க்கலாமா விழிகளில் ஒருவித கூர்மையுடன் கேட்டான். வாங்க உள்ள இருக்காங்க என்றபடி அவனை அழைத்துச் சென்றாள். சாய்வு நாற்காலியில் ஓய்வெடுத்துக் கொண்டிருந்த சென்னியப்பனிடம், சார் தீபன் சாரை பார்க்க யாரோ வந்திருக்காங்க என்று மெதுவாக கூறினாள். மெதுவாக கண்களை திறந்தவர் உடனே சிரிக்க ஆரம்பிக்கவும் திரும்பினால் வந்தவன் ஒரு நமட்டு சிரிப்போடு நின்றிருந்தான். இதழ்கள் விரியாமலேயே விழிகள் மட்டும் புன்னகைக்க இவன் மனம் விட்டு சிரித்தால் மிகவும் நன்றாக இருக்கும் என்று தோன்றியது. தரிகட்டு ஓடும் நினைவுகளை விலக்கி நிறுத்திவிட்டு புரியாமல் விழித்த போது, இவன்தாமா எம் பையன் ஆதப்பன், தீபன்னு கூப்பிடுவோம் என்று கூறினார் சென்னியப்பன். தன்னுடைய மடத்தனத்தை எண்ணி தர்ம சங்கடத்துடன் உதட்டை கடித்தவள் சாரி என்று நிமிர்ந்த போது பெரியவரின் குரல் இடைமறித்தது. தீபன், நான் சொல்லல, இங்கே கணக்கு வழக்கெல்லாம் பார்க்க சிவா ஒரு பொண்ணை அழைச்சிட்டு வரதா சொன்னான்னு, அது இவங்க தான்ப்பா, பேரு தேஜஸ்வினி என்று அறிமுகப்படுத்தினார். அவள் வணக்கம் என்று கை குவிக்கும் போது அவன் விழிகளில் சிறு கேலி வந்து போனதையும் ஒரு மௌன தலையசைப்புடன் அதை ஏற்று கம்பீரமாய் திரும்பி சென்றதையும் கண்டபோது ஏனோ அவன் மேல் ஒரு ஆர்வம் வந்தது. அன்றிரவு
தன் அறையிலிருந்து சிவனேசனுக்கு செல்லில் தொடர்பு கொண்டாள் தேஜா. உடனே பேசியவர், என்னம்மா எப்படி இருக்க? அந்த ஊர் உனக்கு பிடிச்சிருக்கா? உன் முதலாளி என்ன சொல்றாரு? கிண்டலாக கேட்டார். அங்கிள், மனுஷங்களே இல்லாத ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னு தான் ஆசைப்பட்டேன். ஆனால் நல்லவங்க இருக்கிற இடத்துக்கு கொண்டு வந்து விட்டுருக்கீங்க. ரொம்ப தேங்க்ஸ் அங்கிள். வெல்கம்மா. என்ன தீபன் நாளைக்கு தான் வர்றானா? ஆர்வத்துடன் கேட்டார் சிவனேசன். இல்லை, அவர் இன்னைக்கே வந்துட்டாரு. நான் தான் வந்தது அவர் யாருன்னு புரியாமல் ஒரு காமெடி பண்ணிட்டேன் என்று நடந்த நிகழ்ச்சியை பற்றி கூறி சிரித்தாள். அவர் உடனே, எப்படிம்மா என்னோட செலக்ஷன் என்ற போது அமைதியானவள், நல்லா தான் இருக்கிறாரு, ஆனால் வெளித்தோற்றத்தை வச்சு யாரையும் எடை போட இப்பெல்லாம் பயமா இருக்கே அங்கிள் என்றாள் மெல்லிய குரலில். நீ பயப்படவே வேணாம் தேஜா. உனக்கு அங்கிள் மேலே நம்பிக்கை இருக்குல்ல? சின்ன வயசுல இருந்தே நானும் சென்னியும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு. அவங்க குடும்பத்தை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும். அதை நீயும் புரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த ஏற்பாடு. சரிம்மா, குட் நைட் என்ன என்று முடித்தார். செல்லை ஞாபகமாக உயிரிழக்கச் செய்துவிட்டு படுத்த போது பழைய நினைவுகள் வேகமாய் மனதை வருடியது. மனதின் ஓட்டம் வேகமாக பின்னோக்கி சென்றது. கண்களை மூடி நினைவுகளை வரிசைப்படுத்திய போது நிறம் மாறிய மனிதர்களின் முகங்கள் வரிசையாய் கண்முன் அணிவகுத்தன. சென்னையில் பெரும் தொழிலதிபரான சதானந்தனுக்கு தேஜா ஒரே செல்ல மகள். ஒரு பாதுகாப்பான கூட்டில் தாய் தந்தையின் அன்பிலும் அரவணைப்பிலும் இருந்த அந்த சிறு பறவை இன்று அனாதையாகிப் போனது. ஒரே நாளில் கேள்விக்குறியான தன் வாழ்க்கையை நினைத்தால் மனதை பெரும் வேதனை சூழ்ந்தது. அவளுடைய பெற்றோரின் 16ஆம் நாள் காரியத்தன்று நடந்த நிகழ்ச்சிகள் ஞாபக அடுக்குகளில் தடம் பதித்தன. முதல் நாள் இரவு அவளை தனியே அழைத்த சிவனேசன் வெகுநேர தயக்கத்திற்கு பிறகு, தேஜா, உனக்கு வருத்தம் தர இன்னொரு விஷயத்தையும் இப்போ நான் சொல்லிதாமா ஆகணும். ஆனால் அதை எப்படி சொல்றதுன்னு தான் தெரியல என்றார் இறுகிய முகத்துடன். அவள், என்ன அங்கிள் சொல்லுங்க என்ற போது தொடர்ந்து வரப்போகும் அதிர்ச்சிகளால் தன் மனம் மரத்து போகப் போவது அப்போது தெரியவில்லை. மெதுவாக ஆரம்பித்தார் சிவனேசன். தேஜா, நீ தைரியமா இருக்கணும். என்ன, உங்க அப்பா உனக்கு மாப்பிள்ளையா முடிவு பண்ணியிருக்கிறாரே அந்த சங்கர், அவன் நடத்தையில ரொம்ப மோசமானவம்மா. அதோட ட்ரக் அடிக்கிறான்னு வேற நான் கேள்விப்பட்டேன். அவங்க குடும்பமே ரொம்ப பணத்தாசை பிடிச்ச குடும்பம்மா. சங்கரோட அண்ணன் காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்ட பொண்ணு ஒரு ஏழைங்கிறதுனால அதை துரத்தி விட்டுட்டு பணக்கார பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிருக்கிறதா வேற கேள்விப்பட்டேன். இதெல்லாம் தெரிஞ்ச உடனேயே சதா கிட்ட சொல்லி இந்த கல்யாணத்தை எப்படியாவது நிறுத்திடணும்னு அவசரமா ஊர்ல இருந்து கிளம்பி வந்தப்பதான் இங்க இப்படி ஒரு அசம்பாவிதம் நடந்துருச்சு. சங்கரோட அண்ணனால ஏமாத்தப்பட்ட பொண்ணு எங்க ஊருதாம்மா. அவங்க மூலமாதாம்மா எல்லாமே தெரிஞ்சிச்சு. இப்போ உன் கார்டியன்கிற முறையில உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு தர வேண்டிய பொறுப்புல நான் இருக்கிறேன். அதனால தான் நான் இப்போ ஒரு முடிவெடுத்திருக்கிறேன் என்ன என்று பீடிகையுடன் முடித்தார். அதிர்ந்து போய் கேள்வியாய் நிமிர்ந்தவளிடம், நான் அவங்களுக்கெல்லாம் ஒரு அதிர்ச்சி வைத்தியம் தரப்போறேம்மா என்று தன் திட்டத்தை அவர் கூறிய போது முதலில் மறுத்தாலும் பிறகு சம்மதித்தாள் தேஜா. மறுநாள் படப்பூஜை முடிந்து எல்லோரும் சென்ற பிறகு நெருங்கிய உறவினர்கள் சிலரும் அவளுக்கென நிச்சயிக்கப்பட்டிருக்கும் சங்கரும் அவன் குடும்பத்தினரும் மட்டுமே அங்கிருந்தனர். சிவனேசன் அவர்களிடம், நான் உங்ககிட்ட எல்லாம் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி பேச தான் எல்லாரும் இருக்க சொன்னேன். சதாவுக்கு நான் ஃப்ரெண்டுனாலும் அவனோட வக்கீலும் நான் தானே உங்கள் எல்லாருக்கும் தெரியும். சதாவோட சொத்துக்களில் முக்கால்வாசி கடன்களுக்கு ஈடாக போயிடுச்சு. தொழிலும் நஷ்டத்தில் நடந்து வர்றதுனால அது மேலேயும் நிறைய கடன் இருக்கு. எனக்கு தெரிஞ்ச இந்த வீடு மட்டும்தான் மிச்சமாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அவளோட கார்டியன்கிற முறையில் இதை விற்று நல்லபடியாக அவள் கல்யாணத்தை நான் நடத்தி வைக்கிறேன் என்று அவர் தெரிவித்த போது ஒருவர் முகத்திலும் ஈயாடவில்லை. அதுவும் சங்கருடைய குடும்பத்தினர் அனைவரின் முகமும் பேயறைந்தாற் போல இருந்தது. பிறகும் அங்கு கனத்த அமைதியை நிலவ அன்று மாலை ஒவ்வொருவராக விடைபெற்று சென்றுவிட சிவனேசன் குடும்பத்தினரும் ராணி சித்தியும் மட்டுமே உடனிருந்தனர். மறுநாள் போன் செய்து பேசிய சங்கரின் அப்பா, தேஜாவின் அம்மாவும் அப்பாவும் இறந்ததை தாங்கள் ஒரு சகுன தடையாக நினைப்பதாகவும் சங்கருக்கு வெளிநாடு செல்ல அழைப்பு வந்திருப்பதால் நடந்து முடிந்த நிச்சயதார்த்தத்தை நிறுத்திவிடும்படியும் கூறிய போதுதான் அவர்களின் சுயரூபமே தெரிய வந்தது. ஒரு கணம் நெஞ்சம் அதிர்ந்து போக, பணம் என்ற ஒன்றை மட்டுமே பிரதானமாக மதிக்கும் மனிதர்களை நினைத்தால் உள்ளத்தின் அடி ஆழம் வரை கசந்தது. மனதில் மனிதர்களின் மேலிருந்த நம்பிக்கை ஊற்றே வறண்டு போனது. முன்பு சங்கரின் வீட்டினர் தரகரை விட்டு அலையாய் அலைந்தது, தன் அப்பாவிடம் இந்த திருமணத்தை பேசி முடித்தது இன்று வேதனையுடன் கண்முன் விரிந்தது. ஒரு சந்தர்ப்பவாத கூட்டத்திடமிருந்து தப்பிவிட்டோம் என்ற நிம்மதி மனதில் பரவியது.
மனித தடங்களற்ற பூமிக்கு சென்று விட மாட்டோமா என்ற ஏகாந்த உணர்வு அவளுக்குள் எழுந்து இதயக்கடலில் துயர அலைகள் வேதனையாய் ஒதுங்கின. அதை சிவனேசனிடம் கூறி இந்த ஊரை விட்டு வெகு தூரம் சென்றுவிட வேண்டும் என்று தான் விரும்புவதாக சொன்னபோதுதான் அவர் தீபனின் குடும்பத்தை பற்றி கூறினார். தேஜா, என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தன் கோபிச்செட்டிப்பாளையத்துக்கு பக்கத்தில் பெரிய பண்ணையாரு, நிறைய நிலங்கள், அப்புறம் பால் பண்ணை எல்லாமே இருக்கு. அவனோட பையன் தீபன் பிடெக் முடிச்சுட்டு ஒரு டெக்ஸ்டைல் மில்லை நடத்துகிறான். ரொம்ப பாரம்பரியம் உள்ள குடும்பமா, உன்னைய அருமையாக பார்த்துப்பாங்க. தீபனுக்கு தான் உன்னைய பேசி முடிக்கலாம்னு உங்கள் அப்பா கிட்ட கேட்டேன். நீ சிட்டியில் வளர்ந்ததுனால உன்னைய ஒரு கிராமத்துக்கு அனுப்ப அவருக்கு இஷ்டம் இல்லாமல் போச்சு. அப்புறம்தான் இந்த சங்கரோட வீட்டிலேருந்து வந்து பேசினாங்க. நிச்சயமும் முடிஞ்சிருச்சு. ஆனால் இப்போ தான் அது முடிஞ்சே போச்சே. இப்போ நானே என் நண்பன்கிட்ட எல்லாம் பேசி முடிக்கிறேன் தேஜா என்றார் அவர். தேஜாவின் மனதிற்குள் அப்பா அம்மாவை பற்றிய நினைவுகள் வேதனையுடன் சோக சதிராடின. வேணா அங்கிள், இப்போ எனக்கு ஒரு மாற்றம் வேணும் தான். ஆனால் அது கல்யாணமாக தான் இருக்கணுங்கிற அவசியம்லாம் ஒன்றும் இல்லை. வர வர எனக்கு மனுஷங்க மேலே இருக்கிற நம்பிக்கையே போயிடுச்சு என்றாள். தேஜா, இப்போ தான் உனக்கு ஒரு துணை கட்டாயம் வேணுமா? ஏன்னா மனசு நந்து போயிருக்கிறப்ப ஆதரவாக சாஞ்சிக்கிறதுக்கும் நம்ம சுமைகளை பகிர்ந்துக்கிறதுக்கும் ஒருத்தர் வேணும் இல்லையா? இல்லை அங்கிள், ஏதாவது ஒரு வேலை இருந்தால் வாங்கி கொடுங்க. நான் யாருங்கிறதே தெரியாத ஒரு இடத்துல, ஆனால் அது இந்த சென்னையில் இருந்து ரொம்ப தூரத்தில் இருக்கணும். அப்புறமா மற்றதை பற்றி எல்லாம் யோசிக்கலாமே என்ற போது அவர் யோசனையுடன் சம்மதித்தார். ஒரு மாதம் போகட்டும் தேஜா, அப்புறம் பாப்போம் என்ன என்று கூறிவிட்டு கிளம்பினார். இழப்பின் கொடுமை புரிந்த ராணி சித்தியும் அவளை பூவாய் தாங்கினார். ஆனால் அவருக்கும் கணவர் குழந்தைகள் என்ற கடமைகள் அழைக்க அவர் கிளம்பிச் செல்லும் நாளும் வந்தது. அவளை தனியே விடாமல் தன் வீட்டிற்கே அழைத்துச் சென்று விட்டார் சிவனேசன். அவருடைய ஒரே பெண் கவிதாவும் திருமணம் முடிந்து அமெரிக்காவில் இருப்பதால் இருவருக்கும் அவள் துணை பெரும் இதமாயிருந்தது. அவளுடைய வீட்டில் இருந்த பொருட்களை எல்லாம் மாடியில் போட்டு பூட்டிவிட்டு கீழ்ப்பகுதியை அவர்களுடைய கம்பெனியின் கெஸ்ட் ஹவுஸாக மாற்றியிருந்தார் சிவனேசன். கம்பெனியை சதானந்தனின் நண்பர் பொறுப்பேற்றுக் கொள்ள காலம் மனப்புண்ணை ஆற்றும் என்பது உண்மை போல் கொஞ்சம் மெல்ல மெல்ல தன் சோகத்தை தள்ளுபடி செய்ய ஆரம்பித்தது. மனம் தனிமையுடன் கைகோர்க்க பழகிக்கொள்ள போன வாரம்தான் இங்கு வேலைக்கு ஒருவர் தேவை என்பது தெரிந்தது. அன்று மாலை அவள் தோட்டத்தில் இருந்த போது அங்கு வந்த சிவனேசன், தேஜா, நான் சொன்னேனே என் நண்பனை பற்றி, அவங்க வீட்டில் இருந்த கணக்கு பிள்ளை ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டாராமா. சென்னிக்கு இப்போ ஸ்ட்ரோக் வந்து முடியாம தான் இருக்கா. யாராவது நம்பிக்கையான ஒருத்தர் வேலைக்கு வேணும்னு கேட்டான். நீ பிகாம் முடிச்சுட்டு கம்ப்யூட்டரும் தெரியும்ல உனக்கு, அதனால் உன்னையே அனுப்பலான்னு முடிவு பண்ணேன். நீ என்னம்மா சொல்கிற என்றார். சிறிது நேரம் யோசித்தவள், சரி அங்கிள், நான் இங்கே போய் வேலை செஞ்சு பார்க்குறேன். ஆனால் நான் யாருங்கிற விவரம் எல்லாம் அவங்களுக்கு தெரிய வேணாமே. கூறும்போதே குரலில் காயப்பட்ட தடம் தெரிந்தது. இல்லைம்மா, நீ என் நண்பனோட பொண்ணு. இப்போ நொடிச்சு போய் அப்பா அம்மாவையும் இழந்து நிற்கிறேன்னு சங்கர்கிட்ட சொன்ன பொய்யை தான் இங்கேயும் சொல்ல போகிறேன். அப்புறம் இன்னொரு நியூஸ், தீபனுக்கும் இன்னும் பொண்ணு அமையலையா. எந்த வரன் வந்தாலும் தட்டி கழிச்சுக்கிட்டே இருக்கானா. அதனால் பழகிப்பாரு, அவனை உனக்கு பிடிச்சிருந்தா பார்ப்போம். என்னம்மா? எனக்கு இப்போ கல்யாணம் குடும்பம் இதுல எல்லாம் சுத்தமாக நம்பிக்கை இல்லை அங்கிள். அங்கிள், எனக்கு ஒரு 6 மாதம் டைம் கொடுங்க. அதுக்குள்ளே என்னால் ஓரளவு அவங்கள பற்றி கணிக்க முடியும்னு நினைக்கிறேன். இதை பற்றி நம்ம அப்புறமா முடிவு பண்ணுவோமே. இருவரும் அன்று பேசி முடிவெடுத்தபடி இப்போது அவள் தீபனின் வீட்டிற்கு வந்திருக்கிறாள். பழைய நினைவுகள் வீதியுலாவாய் முடிந்து நிகழ்காலத்துக்குள் நுழைந்தன. இன்று மாலை நடந்த நிகழ்ச்சியில் மனம் மெல்ல படர்ந்து அவளுடைய இதழ்களில் சிறு முறுவலை வரவழைத்தது. தீபன் முதல் அறிமுகத்திலேயே தன் நேர்கொண்ட பார்வையால் தன் மனதை கொள்ளையடித்து விட்டானோ என்று சிறு சந்தேகம் தோன்றி இதயம் படபடத்தது. மறுநாள் காலையில் எழுந்து ஜன்னல் வழியை பார்த்தபோது உயிர்த்தெழுந்த சித்திரமாய் கீழ்வானில் உதயமாகிக் கொண்டிருந்தான் சூரியன். பிறகு அவள் கீழே சென்றபோது வரவேற்கும் விதமாய் கனிவுடன் புன்னகைத்த சென்னியப்பனை கண்டதும் மனதில் இனம் புரியாத ஒரு பாசம் சுரந்தது. குட் மார்னிங் சார் என்றபடி அருகில் சென்றவள், நான் ஒன்று சொன்னா தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே என்றாள் தயக்கத்துடன். என்னம்மா சொல்லு. அதுக்கு முன்னால நான் ஒன்று சொல்லணும். நீ என்னைய சார்னு கூப்பிட்றத நிறுத்திட்டு அங்கிள்னு கூப்பிட்டா நானும் நீ என்ன சொன்னாலும் தப்பாவே நினச்சிக்க மாட்டேன். சரி சார். சாரி அங்கிள். டவுனில் இருந்து யாராவது ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட்டை வரவழைச்சு எக்ஸசைஸ் பண்ணிங்கன்னா சீக்கிரமாகவே நல்ல ரிசல்ட் கிடைக்கும்ல, அது மாதிரி செஞ்சு பார்க்கலாமே. தீபன் கூட சொன்னாமா, நான் தான் நம்ம ஆயில் மசாஜில் வராதாதான்னு அலட்சியமாக விட்டுட்டேன். பாப்பம்மா என்றார் யோசனையுடன்.
நீங்கள் அட்மிட் ஆகியிருந்த ஹாஸ்பிட்டல் ஃபோன் நம்பர் இருந்தால் கொடுங்களேன் அங்கிள், நான் வேணா விசாரிச்சு பார்க்குறேனே, தேஜா ஆர்வத்துடன் கேட்டாள். தன் அறையில் இருந்த ஃபைலை எடுத்து வரும்படி சன்னியாசியிடம் கூறியவரின் முகத்தில் சிறு வருத்தம் தோய்ந்த புன்னகை. அந்த நம்பரை குறித்து கொண்டவள் உடனே அங்கு போன் செய்து விசாரித்த போது தினமும் வந்து பயிற்சி அளிக்க அவர்கள் கேட்ட தொகை அதிகமாக தோன்றியது. வீட்டினரிடம் கேட்டுவிட்டு பிறகு கூறுவதாக சொல்லி போனை வைத்துவிட்டு பின்புறம் வந்தபோது சென்னியப்பனுக்கு மசாஜ் செய்து கொண்டிருந்தான் அந்த பண்ணையாள். அங்கிள், நான் விசாரிச்சிட்டேன், ஃபீஸ் தான் கொஞ்சம் அதிகமாக தெரியுது, நீங்கள் சரின்னு சொன்னால் நாளைக்கே அனுப்புறோம்னு சொன்னாங்க என்று அவர்கள் கேட்ட தொகையை கூறினாள். ஒரு நிமிடம் யோசித்தவர், பரவாயில்லம்மா, நாளிலிருந்து வர சொல்லிடுமா என்ற போது அவள் மனதில் ஒரு நிம்மதி பெருமூச்சு. அந்த நிறைவுடனே சென்று வேலையில் ஆழ்ந்த போது மனம் சுலபமாய் அதில் ஒன்றியது. அன்று மாலை வேலையை முடித்து எழுந்தபோது அன்றைய தினசரி பேப்பர் கண்களில் பட எடுத்து பிரித்த போது முதல் பக்கத்திலேயே போடப்பட்டிருந்த செய்தி நெஞ்சை முள்ளாய் கீறி வலிக்க செய்தது. சுனாமியால் இருந்த குடும்பத்தினருக்கு நிவாரணம் அளிக்க முன்வந்திருக்கும் நல்லிதயங்களை பற்றி படித்த போது சிறு மகிழ்ச்சி எழுந்தாலும் வேதனையும் அழுகையும் போட்டி போட்டுக் கொண்டு வந்தன. கண்ணீர் எழுத்துக்களை மறைக்க நினைவுகள் எங்கோ சென்று மருகின. அப்போது உள்ளே வந்த தீபன் அவளை இருமுறை அழைத்தும் பதில் கூறாமல் அவள் அமர்ந்திருந்ததால் ஒரு கணம் பொறுமை இழந்தான். முகத்துக்கு முன் சொடக்கு போட்டபடி, மிஸ் தேஜஸ்வினி, இடியாய் வந்த அவன் குரலில் உள்ளம் பதறி விழிக்க பதட்டத்துடன் எழுந்து நின்றவளின் கையில் இருந்த பேப்பர்கள் தரையில் சிதறின. என்ன, எத்தனை தடவை கூப்பிட்டாலும் என்னன்னு கூட கேட்க முடியாம அப்படி என்ன கனவு கண்டுகிட்டு இருக்க? ஓ, காதல் தோல்வியா? பார்த்துமா, அப்புறம் உன் காதலன் திரும்பி வந்து கூப்பிட்ட உடனேயே பாதியில் வேலையை விட்டுட்டு ஓடிடாத. அவன் குரலில் தெரிந்த ஏளனமும் குத்தலும் மனதை கூறு போட்டன. கண்ணீரில் பளபளத்த விழிகளுடன் நிமிர்ந்த தேஜாவுக்கு என்ன பதில் சொல்வதென்றே புரியவில்லை. வேகமாக ஒரு விம்மலுடன் மாடிக்கு சென்று விட்டாள். அவளையே தொடர்ந்த தீபனின் உதடுகள் ஏளனமாக வளைந்தாலும் மனதிற்குள் ஒருவித கோபமும் சஞ்சலமும் திடீரென்று நிலை பெற்றது மட்டும் ஏனென்று அவனுக்கு விளங்கவே இல்லை. தன் அறைக்குள் சென்ற தேஜாவுக்கு பழைய நினைவுகள் ஊற்றாய் பெருக மன ஊஞ்சல் மெல்ல ஆட ஆரம்பித்தது. அந்த டிசம்பர் 25ஆம் தேதி காலையில் தேஜாவின் அம்மாவும் அப்பாவும் அவளிடம் விடை பெற்று உற்சாகமாய் கிளம்பிய அந்த நிமிடம் இன்று நடந்தது போல் இருந்தது. சென்னையிலிருந்து வேனில் கிளம்பியவர்கள் தங்கள் சொந்த ஊருக்கு சென்று அங்கிருந்த உறவினர்களையும் வேளாங்கண்ணிக்கு அழைத்துச் செல்வதாக முடிவு செய்திருந்தனர். கம்ப்யூட்டர் கோர்ஸில் மறுநாள் முக்கியமான பரீட்சை இருந்ததால் தேஜா அவர்களுடன் செல்லவில்லை. அதைத் தொடர்ந்து பலரை பழிவாங்கிய சோக தினமான மறுநாளும் நினைவில் தடம் பதித்து மனதை உலுக்கியது. வேளாங்கண்ணியில் செய்ய வேண்டியிருந்த ஒரு நேர்த்திக் கடனை முடிப்பதற்காக சதானந்தனும் சுபத்ராவும் கிளம்பி சென்ற அன்றுதான் இருவரையும் அவள் கடைசியாக பார்த்தது. அந்த இறுதி விடை பெறுதல் உள்ளத்தை உருக்கி உயிரை பதற செய்து இன்றும் கண்களில் நீர் கோர்க்க செய்தது. டிசம்பர் 26ஆம் தேதி காலையில் மகளிடம் போன் செய்து பேசிவிட்டு சர்ச்சுக்கு செல்வதற்கு முன் கடலலையில் சுகமாய் கால்களை நனைக்கலாம் என்று சென்ற இருவரையும் நுரைப்பூக்களை பரப்பி அன்புடன் வரவேற்ற அந்த கடலை யமனாகி விழுங்கிய கொடூரம் இன்று நடந்தது போல நெஞ்சை பதற செய்தது. கடல் என்றால் எப்போதுமே மகிழ்ச்சியுறும் மனது அன்று கர்ப்பம் வரை கலங்கியது. மறுநாள் முகம் தெரியாமல் வெள்ளை துணியால் செய்த மூட்டையாய் இருவரும் திரும்பி வீடு வந்தபோது ஏதோ ஒன்று அவளுக்குள் வெடித்து சிதற மூர்ச்சையானாள் தேஜா. வேனில் சென்ற அனைவருமே இறந்து போயிருக்க பற்றுக்கோடின்றி ஒரே நாளில் இருந்த நெருங்கிய சொந்தங்களை எல்லாம் இழந்தது மனதை உலுக்கி ரணமாக்கிவிட தேற்றுவதற்கு யாருமின்றி தனித்து நின்றாள் அவள். அப்போது அன்புடன் அவளை அரவணைத்து துயர்த்துடைத்து அருமையாய் பார்த்து கொண்டது சிவனேசன் குடும்பமும் சித்தியும் நண்பர்களும் மட்டுமே. சங்கரின் குடும்பத்தினர் எல்லா காரியங்களிலும் பங்கேற்றாலும் அவர்களிடம் ஏதோ ஒரு விலகல் தன்மை தெரிந்ததென்னவோ உண்மைதான். பிறகு மின்சார இடுகாட்டுக்கு சென்று அவளே தன் தாய் தந்தையருக்கு எல்லா காரியமும் செய்து முடிக்க இருவரும் ஒரு குவளை சாம்பலாகியது இன்று நினைத்தாலும் இதயத்தை கீறி வலிக்க செய்வதாயிருந்தது. இதை எதையுமே அறியாமல் தீபன் அவளை என்னவெல்லாம் கூறிவிட்டான். தாய்ப்பறவையின் அரவணைப்புக்காக ஏங்கித் தவிக்கும் சிறு பிஞ்சு பறவையின் நிலையில் இருந்தாள் தேஜா. நினைவுகள் உடலையும் மனதையும் சோர்வுற செய்ய ஓய்ந்து போய் படுத்திருந்தவளின் விழிகளில் கண்ணீர் வெள்ளம் பெருக்கெடுத்தது.
வெகுநேரம் கழித்து எழுந்து முகத்தை கழுவி துடைத்தபடி ஜன்னல் அருகில் சென்றபோது வானமும் சோகமாய் கண்ணீர் சிந்திக் கொண்டிருந்தது. பண்ணையாரின் வீட்டில் பக்கத்தில் இருந்த தென்னந்தோப்பை ரசித்துக் கொண்டிருந்தாள் தேஜஸ்வினி. அப்போது பக்கத்தில் இருந்த ஓட்டு வீட்டிலிருந்து வெளியே வந்து அவளைப் போலவே மழையை ரசிக்க ஆரம்பித்த ஒரு பெண் பார்வையில் பட்டாள். ஓட்டிலிருந்து வழிந்து ஜலதரங்கமாய் பரவி தெரித்த நீரை கையில் ஏந்தி மகிழ்ச்சியுடன் வெகுளியாய் புன்னகைத்த போது மனம் இதமாகிவிட பதிலுக்கு கையசைத்து முறுவளித்தாள் அவள். கடந்து சென்ற நாட்கள் கனவாய் தோன்ற நிஜங்களின் நிதர்சனத்தில் மனம் படர்ந்துவிட கீழே சென்ற போது சென்னியப்பன் அவளுக்காக காத்திருந்தார். தேஜா, நாளையிலிருந்து அந்த டாக்டரை வர சொல்லிட்டேம்மா, தீபன்கிட்டையும் நான் சொல்லிட்டேன் என்றார். மதியமே நான் ஃபோனில் பேசிட்டேன் அங்கிள், நாளைக்கு காலையில் 7 மணிக்கெல்லாம் அனுப்புறதா சொன்னாங்க. உங்ககிட்ட சொல்லான்னு வந்தப்ப நீங்கள் ரெஸ்ட் எடுத்துட்டு இருந்தீங்க, புன்னகையுடன் கூறினாள். அப்போது அங்கு வந்த தீபனின் முகத்தில் கோபம் கலந்த யோசனை தெரிந்தது. அவளையே ஓரக்கண்ணால் பார்த்தபடி, நான் சொன்னப்பெல்லாம் பிசியோதெரபிஸ்ட் வேணான்னு பிடிவாதம் பிடிச்சிங்க, இப்போ யாரோ வந்து சொன்ன உடனேயே சரிங்கிறீங்க. எப்படியோ உங்களுக்கு குணமானா சரிதான்ப்பா என்று கூறிவிட்டு வேகமாக உள்ளே சென்று விட்டான். தான் இங்கு வந்ததே ஒருவேளை அவளுக்கு பிடிக்கவில்லையோ என்ற எண்ணம் தோன்றி இனம் புரியாத சோர்வு வந்தது அவள் மனதில். மறுநாள் காலையில் சீக்கிரமே எழுந்து வாக்கிங் சென்றபோது அந்த ஓட்டு வீட்டின் வாசலில் நின்றிருந்த அந்த பெண் தேஜாவை கண்டவுடன் புன்னகையுடன் நலன் விசாரித்தாள். வாங்க வாங்க, நீங்க தான் புதுசாக வந்திருக்கிற மேனேஜர் அம்மாவாமே, எங்க வீட்டுக்காரர் சொன்னாரு, அவர் தான் தீபன் சாரோட மில்ல சூப்பர்வைசரா வேலை பார்க்கிறாரு, உள்ள வாங்க என்றாள். எப்படி மறுப்பது என்று புரியாத நிலையில் தயக்கத்துடன் உள்ளே சென்ற போது வீடு சுத்தமாக பராமரிக்கப்பட்டிருப்பதை கண்டாள் அவள். ஒரு நாற்காலியை எடுத்து போட்டவுடன் அமர்ந்தவள், பசங்கள்லாம் இங்க தூங்குறாங்களா என்றாள் ஆவலுடன். உடனே அந்த பெண்ணின் முகம் பெரும் சோகத்தை தத்தெடுத்து, இல்ல எங்களுக்கு குழந்தைகள் இல்ல என்றாள் மெதுவாக. ஐயையோ சாரி, கவலைப்படாதீங்க, குழந்தைகள் இருக்கிறவங்களுக்கு அது மட்டும்தான், இல்லாதவங்களுக்கு மனசுல சுமக்க நிறைய குழந்தைங்க, கவலைப்படாதீங்க என்ன ஆறுதலாய் கூறினாள். முகத்தில் இனம் புரியாத சோகம் இருந்தாலும், ஒரு நிமிஷம் இருங்க இப்ப வந்துடுறேன் என்றபடி உள்ளே சென்றாள் அந்த பெண். திரும்பி வந்தபோது அவள் கையில் ஆவி பறக்கும் காப்பி இருந்தது. எடுத்துக்கங்கம்மா என்று நீட்டிய போது, நான் காஃபி குடிக்கிறேன், ஆனால் ஒரு கண்டிஷன், நீங்கள் இனிமே என்னை தேஜான்னு தான் கூப்பிடணும், நிச்சயம் நான் உங்களை விட வயசில் சின்னவளாக தான் இருப்பேன் என்றாள் தேஜா. அந்த பெண் கூச்ச புன்னகையுடன் தலையசைத்து விட்டு, நீங்களும் என்னை வள்ளினே கூப்பிடலாம் என்றாள். பிறகு மெதுவாக பேசிவிட்டு வள்ளியிடம் விடை பெற்று கிளம்பிய போது ஒரு புதிய தோழி கிடைத்த நிறைவும் சந்தோஷமும் அன்று முழுவதும் இதமாக கைகோர்த்திருந்தன. எந்த பிரச்சனையிலிருந்தும் சுலபமாய் விடுபடும் மனதை தனக்கு அளித்ததற்காக இறைவனிடம் நன்றி கூறினாள் தேஜா. காலம் ஒரு நதியின் வேக சுழிப்புடன் செல்ல, பிறகு வந்த நாட்களில் டாக்டர் தினமும் வந்து பிசியோதெரப்பி செய்ததில் சென்னியப்பனிடம் நல்ல மாற்றம் தெரிந்தது. வள்ளிக்கும் அவளுக்கும் இடையே மெல்லிய இழையோடலுடன் ஆரம்பித்த நட்பு இப்போது நெருக்கமாகியிருந்தது. கந்தனையும் வள்ளியையும் பார்க்கும்போது அவளுக்கு மிகவும் பெருமையாக இருக்கும். எல்லாவற்றிற்கும் திருப்தியை தத்தெடுக்கும் மனம் மட்டுமே காரணம் என்று புரிந்து பக்குவப்பட ஆரம்பித்தது தேஜாவின் மனது. இப்போதெல்லாம் தீபனை அவளால் அடிக்கடி பார்க்க முடியவில்லை. ஏனோ அவனை பார்க்க முடியவில்லையே என்ற உணர்வு சிறு கீற்றாய் அவளுக்குள் ஏமாற்றத்தை வரவழைப்பதாயிருந்தது. அவள் அலுவலக அறையில் கணக்கு பார்க்கும்போது கிளம்பி விடுபவன் மாலையில்தான் திரும்பி வருவான். சாப்பாடு மில்லுக்கே சென்றுவிட மாலையில் வந்தாலும் பிறகு நண்பர்களை பார்க்க வெளியே சென்று விடுவதால் அவனை பற்றி எதுவுமே கணிக்க முடியவில்லை. ஒரு நாள் மாலை தன் வேளையில் அவள் ஆழ்ந்திருந்த போது திடீரென்று ஒரு கோபக்குரல் அவளை கலைத்தது. ஏய், என்ன கொஞ்சம் இடம் கொடுத்தா ரொம்ப தான் ஆட்டம் போடுற? இந்த வீட்டில் நீ இல்லாதப்ப எதுவுமே நடக்கலையா என்ன? நீ வந்ததுக்கு அப்புறம் தான் என்னவோ பெருசா எல்லாத்தையும் மாத்தின மாதிரி அப்பா ரொம்ப தான் புகழ் பாடுறாரு. உன்னோட செயல்கள் எல்லாம் ஒரு லிமிட்டோடு நிறுத்திக்கோ என்ன என்று சீறிவிட்டு தீபன் வேகமாக வெளியே செல்ல அவளுக்கு ஒன்றுமே புரியவில்லை. பதட்டத்துடன் வெளவெளத்து போய் நின்றிருந்தவளுக்கு தான் என்ன தவறு செய்தோம் என்பதே முதலில் புரியவில்லை என்றாலும் பிறகு அவன் பேசியதன் அர்த்தம் விளங்கியது. தன்னை அவனுடைய அப்பா புகழ்ந்து பேசியது பிடிக்காததால் தான் கோபப்படுகிறான் என்பது தெரிந்ததும் உடனே நிம்மதியை தொலைத்தது அவள் நெஞ்சம். மனதை வேறு எதிலாவது செலுத்த விரும்பி வள்ளியின் வீட்டிற்கு சென்றபோது
அங்கு வாசல் வராண்டாவில் 2 பெண்களுக்கு அவள் பாடம் சொல்லிக் கொடுத்து கொண்டிருந்தாள். என்ன வள்ளி, டீச்சர் ஆயிட்டீங்க போல இருக்குது என்றபடி இயல்பாக அவள் அருகில் அமர்ந்த போது, ஒரு நிமிஷம் இருங்க தேஜா, நாற்காலி எடுத்துட்டு வர்றேன், தரையில உட்கார வேணாம், பதறி எழுந்தாள் வள்ளி. தேஜா அவளுடைய கையை பிடித்து தடுத்து, எனக்கு இதுதான் வசதியா இருக்கே. ஆமா, எத்தனை நாளா இந்த டியூஷனல் நடக்குது? புன்னகையுடன் வினவினாள் தேஜா. கூச்சத்துடன் நிமிர்ந்த வள்ளி, நான் கல்யாணம் முடிச்சு இங்கே வந்து மறுநாள்ல இருந்து நான் 10வது படிச்சிருக்கேனா, இவங்க பாவம் ஏழை பசங்க, ஏதோ எனக்கு தெரிஞ்ச தமிழ் கணக்கெல்லாம் சொல்லித்தரேன் என்றாள். உடனே அவள் மனதிலும் ஒரு யோசனை வர, நானும் சொல்லித்தரலாமா வள்ளி? போர் அடிச்சுட்டு சும்மா உட்கார்ந்துருக்கிறத விட உபயோகமா ஏதாவது செய்யணும் நானே நினைச்சிட்டு இருந்தேன் என்றாள் ஆர்வத்துடன். நிஜமாவா? உங்களுக்கு பெரிய வீட்டில் வேலை இருக்குமே? சாயந்தரம் 6 மணிக்கு மேலே ஒரு வேலையும் கிடையாது. நாளையிலிருந்து நானும் வர்றேன். ஹை ஸ்டூடெண்ட்ஸ், உங்க கூட படிக்கிற பசங்க கிட்ட எல்லாம் சொல்லுங்க, பணம் எதுவும் கொடுக்க வேணான்னு சொல்லி எல்லாரும் இங்க படிக்க வர சொல்றீங்களா? எல்லா பாடத்தையும் நானும் வள்ளியும் சேர்ந்து சொல்லித்தரேன் என்ன என்ற போது 2 பெண்களும் மகிழ்ச்சியுடன் தலையசைத்தனர். மனம் லேசாகிவிட வள்ளியின் வேலைக்கு தொந்தரவு தர மனமில்லாமல் உடனே கிளம்பியவளுக்கு இதை பற்றி உடனே சென்னியப்பனிடம் சொல்லிவிட வேண்டும் என்று தோன்றியது. காலார நடந்துவிட்டு வீட்டுக்கு சென்ற போது முன்காலில் அமர்ந்து டிவி பார்த்து கொண்டிருந்தார் அவர். அவரிடம், அங்கிள், இங்கே நான் ஈவினிங்ல சும்மா தானே இருக்கிறேன், பின்னாடி வள்ளி வீட்டில் சின்ன பசங்கள்லாம் பாடம் சொல்லித்தரலாம்னு இருக்கிறேன், உங்களுக்கு ஒன்றும் இதில் ஆட்சேபனை இல்லையே என்றாள் தயக்கத்துடன். புன்னகையுடன் நிமிர்ந்தவர், ரொம்ப சந்தோஷமா இருக்குமா, இந்த வயசுல மற்றவங்களுக்கு உதவி செய்யணும்னு நினைக்கிற பாரு, உன்னோட இந்த குணம்தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு என்று பாராட்டினார். தேங்க்ஸ் அங்கிள் என்றவள் மாடிக்கு சென்றபோது தீபன் இதற்கு என்ன சொல்ல போகிறானோ என்ற பயமும் உள்ளே கிளர்ந்தது. வாக்மேனில் தனக்கு பிடித்த மென்மையான பாடல்களை கேட்டதில் நேரம் போனதை தெரியாமல் அமர்ந்திருந்த போது அவளின் கவனம் கடிகாரத்திடம் செல்ல மணி 8:30 ஆகிவிட்டது தெரிந்தது. வேகமாக கீழே இறங்கி சென்றபோது தீபனும் சென்னியப்பனும் அமைதியாக சாப்பிட்டு கொண்டிருக்க அவளை கண்டதும் பெரியவர் புன்னகையுடன் சாப்பிட அழைத்தார். எப்போதும் சாப்பாட்டு மேஜையில் தன் தந்தையிடம் மில்லில் நடந்த விஷயங்களை பகிர்ந்து கொள்பவன் நேற்றும் இது போலவே முகசுளிப்புடன் இருந்தது நினைவு வர, என்ன பிரச்சனையாக இருக்கும் என்ற ஆராய்ச்சியில் இறங்கியது அவள் மனது. பிறகு அவள் தோட்டத்திற்கு சென்று வெளிக்காற்றை சுவாசிக்க விரும்பி நடந்த போதுதான் கால் போன போக்கில் பின்புறம் இருந்த அந்த பெரிய கிணற்றின் அருகில் வந்து விட்டிருந்தாள். அன்று பௌர்ணமி என்பதால் நிலவின் மஞ்சள் கிரகணங்கள் அந்த இடம் முழுவதும் தங்க சாயத்தை பூசியிருந்தன. இரவின் குளிர்ச்சியையும் மரங்களின் சுவாச சீரலையும் ரசித்துக் கொண்டே கிணற்றுக்குள் எட்டி பார்த்த போது உள்ளே சிறை வைக்கப்பட்டிருந்த முழு நிலவை உடனே விடுவிக்க மனம் அழைத்தது. உடனே அந்த நிலவிடம், நீயும் என்ன மாதிரியே ஒரு அனாதையா? இங்க யார் உன்னை சிறைப்பிடிச்சு வச்சது? எந்த ராஜகுமாரன் வந்து உன்னைய சிறை மீட்டு சந்தோஷங்களை எல்லாம் பரிசா கொடுத்து திரும்பவும் வானத்துக்கே அழைச்சிட்டு போக போறான்? பதில் சொல்ல மாட்டியா? மெல்லிய குரலில் ஒரு தோழியிடம் பேசுவது போல் பேசிக்கொண்டிருந்தாள். திடீரென்று அருகிலிருந்த செடியின் அருகே ஏதோ ஒரு அசைவு. திடுக்கிட்டு திரும்பிய போது அங்கு தீபனின் உருவம் முதலில் நிழலுருவாய் தெரிந்து பிறகு வெளிச்சத்துக்கு வந்தது. என்ன பைத்தியம் முத்திடுச்சாக்கும்? அப்பாவுக்கு டாக்டர் ஏற்பாடு பண்ணுறதெல்லாம் இருக்கட்டும், தனியாக உட்காந்து முழிச்சுக்கிட்டே பகல் கனவு காண்றது, தனக்கு தனி தோட்டத்தில் நின்று பேசுறது, இதெல்லாம் சரி பண்ணணும்னா முதல்ல நீ ஒரு டாக்டர்கிட்ட போகணும். பௌர்ணமி நாளே உன்னைய மாதிரி ஆளுங்கள்லாம் கொஞ்சம் ஓவராக தான் ரியாக்ட் பண்ணுவாங்கங்கிறது சரியாக தான் இருக்குது. தனிந்த குரலில் ஏளனத்துடன் கூறிவிட்டு தோளை குலுக்கியபடி அங்கிருந்து செல்ல ஆரம்பித்தான். தேஜஸ்வினியின் மனதில் கோபம் கரை உடைத்தது. மிஸ்டர் தீபன், இங்கே யாரும் ஒன்றும் பைத்தியம் இல்லை. இயல்பான ரசனையோட சில நேரம் இயற்கையோட ஒன்றி போய் அதோட தன்னோட எண்ணங்களை பகிர்ந்துக்கிறது ஒரு இனிமையான விஷயம் தெரியுமா? அதெல்லாம் ரசனை இல்லாதவங்களுக்கு புரியாதுதான். சாரி, அதை நான் உன்கிட்ட எதிர்பார்த்தது தப்பு தானே என்றபடி வேகமாக திரும்பி உள்ளே சென்று விட்டாள். அவள் போவதை பார்த்து கொண்டிருந்தவனுடைய முகத்தில் சிறு ஆராய்ச்சியுடன் கலந்த கோபம் மெதுவாய் எட்டி பார்த்தது. தலையை குலுக்கிக் கொண்டு எதிர்ப்புறம் செல்ல ஆரம்பித்தான் தீபன். மறுநாள் காலையில் கீழே வந்தபோது சென்னியப்பனும் தீபனும் ஏதோ முக்கியமாக பேசிக்கொண்டிருப்பதைக் கண்ட தேஜா, குட் மார்னிங் அங்கிள் என்று கூறிவிட்டு அலுவலக அறைக்கு செல்ல திரும்பினாள். ஒரு நிமிஷம் தேஜா என்று தீபனிடம் திரும்பி, தீபன், நம்ம ஊர்ல இருக்கிற ஏழை பசங்களுக்கு இலவசமா இன்னையிலிருந்து பாடம் நடத்த போறாப்பா தேஜா. பரவாயில்லம்மா, நீ வந்ததுல இருந்து என் நல்ல விஷயமா தான் எல்லாம் நடக்குது. பாரு,
எனக்கு இப்போ எவ்வளவோ பரவாயில்ல. கம்ப்யூட்டரில் எல்லா கணக்கையும் கரெக்டாக சரி பார்த்து வச்சிடுற. நம்ம சிவாவோட கணக்கு எப்போவுமே தப்பா போகாது இல்லை தீபன் என்று பாராட்டி விட்டு அவளையும் துணை களைத்தார். உடனே முகம் இறுகிவிட வெளிகளில் எந்த உணர்ச்சியும் இன்றி ஒரு கணம் அவளையை ஊடுருவியவன் பதிலாக ஏதும் கூறாமல் மௌனமாக அமர்ந்திருந்தான். அவனுடைய தோற்றம் மனதினுள் ஒரு நெருடலை ஏற்படுத்த வேகமாக அங்கிருந்து அகன்ற தேஜா கம்ப்யூட்டரில் ஆழ்ந்திருந்த போது உள்ளே வந்த தீபனை அவள் கவனிக்கவில்லை. அவள் அருகில் வந்தவுடன் தொண்டையை செருமிய போதுதான் மானிட்டரிலிருந்து தன் விழிகளை விளக்கினாள். நிமிர்ந்து பார்த்தவளுக்கு அவன் சீற்றத்துடன் எதிரில் நிற்பது தெரிந்தது. மனதில் சஞ்சலத்துடன் மெல்ல எழுந்த போது அலட்சியமாக கைகளை நீட்டி அவளை அமரும்படி சைகை செய்தவனின் உதடுகள் ஏளனமாக வளைந்தன. என்ன, வந்தவுடனேயே உன்னை ரொம்ப நல்லவளா காமிக்கிறதுக்கு என்னென்ன நாடகம் போடணுமோ அதை எல்லாம் ஆரம்பிச்சிட்ட போல இருக்குது. பாவம் அப்பா, வயசாயிடுச்சு அவருக்கு, இந்த சூழ்ச்சியெல்லாம் புரிய மாட்டேங்குது என்றான் குத்தலான குரலில். தேஜா அதை மறுப்பதற்கு வாயெடுக்கும் போதே அவளை தடுத்தவன், என்னமோ இந்த ஊர்ல இருக்கிற பசங்களை எல்லாத்தையும் நீ தான் மகாத்மாக்களை மாத்த போற மாதிரி அப்பா பேசிட்டு இருக்காரு என்றான் ஏளனமான குரலில். ஒரு கணம் கண்களை இறுக மூடி திறந்தவள், சார், என்னால மகாத்மாக்களை உருவாக்க முடியாம போகலாம், ஆனா படிப்பு மட்டும் இல்லாம நல்ல பண்புகளையும் சொல்லி தந்தா நிச்சயமா ஒரு நல்ல மனுஷனை உருவாக்க முடியும் இல்லையா என்றாள் அவளும் விடாமல். அப்படியா, பாப்பம் பாப்போம் என்றபடி அலட்சியமாக தோளை குலுக்கியவன் கண்களில் சினத்துடன் வேகமாக அங்கிருந்து நகர்ந்து விட்டான். வெளியில் சென்றபோது பெரும் ஆயாசம் வந்தது அவளுக்குள். கூடவே மனதில் இனம் புரியாத சந்தோஷமும் கைகோர்த்தது. பொதுவாகவே அழகிய பெண்களை கண்டால் சலனப்பட்டு நிற்கும் ஆண்களுக்கு நடுவே அவன் கோபமும் இறுக்கமும் வித்தியாசமாக அவனை வேறுபடுத்தி உயர்த்தி காட்டின. பிறகும் கோப பார்வைகளுடனும் புரிந்து கொள்ள மனமில்லாத தன்மையுடனும் தீபன் மாறாமலே இருக்க 2 மாதங்கள் வேகமாய் சிறகு விரித்து சென்றன. இப்போது சென்னியப்பன் வாக்கிங் ஸ்டிக்கின் உதவியுடன் நடக்க ஆரம்பித்திருந்தார். தேஜா திறமையுடன் கணக்கு பார்ப்பதில் அவருக்கு மிகவும் பெருமை. தன்னை பார்க்க வருபவர்களிடம் எல்லாம் தேஜாவாலதா என்று அவர் புகழும்போது அவளுக்கு மிகவும் தர்ம சங்கடமாக இருக்கும். அதுவும் தீபன் இருந்தால் அவ்வளவுதான். அந்த இடத்தை விட்டு உடனே அகன்று சென்று விடுவாள் அவள். இப்போதெல்லாம் மாலை பொழுதுகள் இனிமையாக கழிய ஆரம்பித்திருந்தன. வள்ளியின் வீட்டிற்கு 20 பிள்ளைகளுக்கும் மேல் படிப்பதற்காக வந்து செல்ல அவர்கள் இருவருமாக சேர்ந்து பாடம் எடுக்க ஆரம்பித்திருந்தனர். ஞாயிறன்று அபூர்வமாக வீட்டில் இருக்கும் தீபனின் பார்வை ஜன்னல் வழியே எப்போதாவது இந்த காட்சியை உரசி பார்க்கும். சில நாட்களாக அவனது தூரத்து பார்வைகள் கூட அவளிடம் ஏதோ ஒரு தவிப்பை ஏற்படுத்த ஆரம்பித்திருந்தன. தன் மனம் என்ன எண்ணுகிறதென்றே அவளால் உணர முடியாமல் ஒருவித சஞ்சலம் அவளை ஆட்படுத்தியிருந்தது. தன்னை நிலைப்படுத்தியபடி பாடங்களில் கவனத்தை செலுத்த மற்றதெல்லாம் சிறிது நேரத்தில் மறந்து போனது. சென்னியப்பனிடம் நல்ல பெயரெடுத்து விட்டாலும் தீபன் அவளை ஒரு எதிரி போலவே பாவிப்பது புரிய அவன் மனதிலும் ஒரு நல்ல இடத்தை பெற்றுவிட வேண்டும் என்று மனம் விளைந்தது. சென்னியப்பன் அவளை வாரத்தில் ஒரு நாள் விடுமுறை எடுத்துக் கொள்ளும்படி கூறியிருந்ததால் இப்போதெல்லாம் வியாழக்கிழமையன்று ஓய்வெடுக்க ஆரம்பித்திருந்தாள் தேஜா. அந்த வியாழன் அன்று அதிகாலையிலேயே எழுந்தவள் தலை குளித்து கூந்தலை உலர வைப்பதற்காக விரித்து விட்டபடி மெதுவாக நடக்க ஆரம்பித்தாள். ஊரை சுற்றி வந்தபோது வயல்களும் மரங்களும் மனதை பசுமையாக்கிவிட வழியில் சரக்குன்றை மரத்தில் இருந்து உதிர்ந்திருந்த மலர்கள் பூமியில் மஞ்சளாக தங்கப்பாய் விரித்திருந்ததை கண்டாள். அதை ரசித்தபடி பூக்கள் மிதிப்படாமல் சுற்றி கொண்டு சென்றவளை வியப்புடன் கூர்ந்தன இரு விழிகள். அன்று விடியற்காலையில் எழுந்து வாக்கிங் சென்று கொண்டிருந்த தீபனுக்கு எதிரில் நல்ல உயரமாய் கோதுமை நிறத்தில் இளமையின் இலக்கணத்துடன் செதுக்கிய சிலை போல் நின்ற தேஜாவை கண்டதும் பிரமித்து போனான். சிறு சலனம் ஏற்பட்டது அவன் மனதில் அவளை பற்றிய நினைவுகள் மெதுவாக அணிவகுக்க ஆரம்பித்தன. சூரியன் நாபிக்குள் உதிர்த்தது போல் ஒரு தகிப்பு உடலெங்கும் பரவி கண்கள் சூடாகி சிவந்தன. ஒரு கணம் தன் மேலேயே கோபம் வந்துவிட தன்னை எவராலும் ஆட்படுத்த முடியாதென்ற எண்ணத்தை மனதில் விதைத்தபடி வேகமாக வீட்டிற்கு செல்ல ஆரம்பித்தான் தீபன். எதிர்ப்பட்ட வேலையாளிடம் அந்த கோபத்தை காட்டி காரணமில்லாமல் எரிந்து விழுந்த பிறகுதான் புரிந்தது தன்னை அவள் எந்த அளவு பாதித்திருக்கிறாள் என்பது. அன்று சீக்கிரமே மில்லுக்கு கிளம்பி சென்று விட்டான் அவன்.
அன்று வீட்டிற்கு வரும்போதே மனது யோசனையில் சூழ்ந்திருக்க டிஃபன் சாப்பிட்டு விட்டு முன்னறைக்கு வந்தபோது சென்னியப்பன் ஏதோ புத்தகம் படித்து கொண்டிருந்தார். என்ன அங்கிள், பொழுது போகலையா? அப்புறம் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். இனிய தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே? எல்லா விஷயத்திலையும் மூக்க நுழைக்கிறதா என்றாள் தயக்கத்துடன். என்னம்மா சொல்லு, நீ அப்படி எதுவும் கேட்க மாட்டேன்னு எனக்கு நல்லாவே தெரியும் என்றார் புத்தகத்தை மூடியபடி. காலையில் வயலுக்கு போயிருந்தேன். அங்கே குழந்தைங்க எல்லாரும் மரத்தடியில் தூங்கிக்கிட்டு இருந்தாங்க. அதுங்களுக்கு பசி வந்து அழுறப்ப ஃபீட் பண்ண ஒரு மறைவிடம் கூட இல்லாமல் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அதை பார்க்குறதுக்கே. அங்கிள், இதுக்கு நாம் எதுவுமே செய்ய முடியாதா? ஆர்வத்துடன் கேட்டாள். அவருக்கும் மனதில் பலத்த யோசனை. தனக்குள்ளேயே யோசித்தவர், இத்தனை நாள் இதெல்லாம் எனக்கு தோணவே இல்லை பாருமா. ஒருவேளை தீபனோட அம்மா இருந்திருந்தா எடுத்து சொல்லியிருப்பா. பொண்ணுங்களோட கஷ்டம் ஒரு பொண்ணுக்கு தானே தெரியும். இதுக்கு என்னதான் செய்யலாம் சொல்லு என்றார் யோசனையுடன். எனக்கு தெரிஞ்சு ஒரே ஒரு வழிதான் இருக்கு அங்கிள். அங்கேயே சின்னதாக ஷெட்டு மாதிரி போட்டுட்டா அவங்களுக்கு வசதியாக இருக்கும். இதை செயல்படுத்த முடியுமான்னு எனக்கு தெரியலை. அது நீங்கள் தான் சொல்லணும். சிறு முறுவலுடன் முடித்தாள். நான் இதை பற்றி முதல்ல தீபன்கிட்ட பேசிக்கிறேன், அப்புறமா முடிவு பண்ணலாமா? அங்கிள், தயவு செஞ்சு இந்த யோசனையை நான் தான் சொல்கிறதா மட்டும் அவர்கிட்ட சொல்லிடாதீங்க. அப்புறம் என் மேலே ரொம்ப கோவிச்சுக்குருவாரு. அதெல்லாம் ஒன்றும் கோபப்பட மாட்டாம்மா. நான் சொல்கிற விதத்தில் அவன்கிட்ட சொல்கிறேன். என் பையன் பார்க்குறதுக்கு கொஞ்சம் முரட மாதிரி தான் தெரிவான், ஆனால் நல்லவம்மா. சிறு கேலி இருந்தது அவர் குரலில். அவளுக்கு ஏன் இந்த விஷயத்தை பற்றி பெரியவரிடம் பேசினோம் என்றிருந்தது. இதற்கு அவனிடமிருந்து என்ன மண்டகப்படி காத்திருக்கிறதோ என்று எண்ணும் போதே மனம் சோர்ந்து போனது. தேஜா இன்று டவுனுக்கு சென்று தனக்கு வேண்டிய பொருட்களை வாங்க திட்டமிட்டிருந்தாள். போன முறை வள்ளியுடன் பஸ்ஸில் சென்று சுற்றி பார்த்து விட்டு வந்தது நினைவிற்கு வந்தது. அங்கிள், நான் டவுனுக்கு போகலான்னு இருக்கேன். சில திங்ஸ் எல்லாம் வாங்க வேண்டியது இருக்கு என்றபடி எழுந்தாள். நானே சொல்லணும்னு நினச்சேன். ஒரே ஒரு தடவை அந்த வள்ளி பொண்ணோட போனது தானே. வீட்டில் அடைஞ்சிருந்தா என்னவோ போல இருக்கும், என்ன மாதிரியே. டிரைவர்கிட்ட சொல்கிறேன், கார் எடுத்துகிட்டு போயிட்டு வந்துடுறியா என்றார். அங்கிள், ஒரு ஐடியா சொல்லட்டுமா? நீங்களும் என்னோட வாங்கலேன். எப்போவுமே ஊரை சுற்றி பார்த்துட்டு வந்தா மனசுக்கு ரிலாக்ஸாக இருக்கும். ஃப்ரெஷ் ஏர் பிரீத் பண்ண மாதிரியும் நல்லாவும் இருக்கும். ஆர்வத்துடன் கேட்டாள். ஒரு நிமிடம் யோசித்தவர், சரி, அப்போ பார்வதிக்கு ஏதாவது வேணுமான்னு கேளு, நான் கார்லேயே இருக்கிறேன், நீ போய் எல்லாம் வாங்கிட்டு வந்துடுறியா? மகிழ்ச்சியுடன் சிறு பிள்ளை போல கூறினார். டிரைவரை அழைத்து விவரம் கூறிவிட்டு பார்வதியிடம் சென்று வாங்க வேண்டிய பொருட்களின் லிஸ்டை வாங்கியவள் டிஃபன் சாப்பிட்டு முடித்து வந்தபோது தயாராக காத்திருந்தார் சென்னியப்பன். சந்நியாசியின் உதவியுடன் அவர் முன்புறம் ஏறிக்கொள்ள பின்புறம் அமர்ந்தவள் டவுனுக்கு சென்றவுடன் வேகமாய் தன் வேலைகளை முடித்து கொண்டு பார்வதியின் லிஸ்டில் இருந்த பொருட்களையும் வாங்கிவிட்டு திரும்பும் போதுதான் அந்த புத்தக நிலையம் கண்ணில் பட்டது. உள்ளே சென்று தனக்கு வேண்டிய புத்தகங்களுடன் பெரியவரும் படிக்கும்படி சிலவற்றை வாங்கி கொண்டு திரும்பினாள். எல்லா பொருட்களையும் சேட்டில் வைத்துவிட்டு அவள் ஏறி அமர்ந்த போது, என்னம்மா ஆச்சரியமா இருக்கு, அதுக்குள்ள முடிச்சிட்டியா உன் ஷாப்பிங் எல்லாத்தையும் என்று கேட்டார் சென்னியப்பன். கிண்டல் பண்றீங்களா அங்கிள்? நான் என்ன வாங்கணும்னு நினைக்கிறோமோ அதை முன்னாடியே பிளான் பண்ணிட்டோம்னா சீக்கிரமாகவே வேலையை முடிச்சிடலாம்ல என்றபடி அவருக்கென்று தான் வாங்கிய புத்தகங்களை எடுத்து கொடுத்தாள். மகிழ்ச்சியுடன் அதை பெற்றுக்கொண்டவர், தேங்க்ஸ்மா, என்னையும் நினைவு வச்சுக்கிட்டு இதை வாங்கிட்டு வந்ததுக்கு என்றார். அன்று மாலை வள்ளியின் வீட்டு திண்ணையில் அமர்ந்திருந்த போது ஏதோ ஒரு இனம் புரியா உணர்வு குறுகுறுப்பாய் உள்ளூர படரவும் மெல்ல நிமிர்ந்தாள். எதிரில் தெரிந்த தீபனுடைய அறையில் ஜன்னலில் அவன் நின்றிருப்பதும் விழிகள் கூர்மையுடன் அவளையே ஊடுருவுவதும் தெரிந்தது. மனம் ஒரு நிமிடம் தன்னிலை மறக்க சிலிர்ப்புடன் மெதுவாக கண்களை மூடி திறந்த மறு கணமே அது கனவோ என்பது போல அவன் உருவம் மறைந்து போனது. எதையோ இழந்தது போன்ற உணர்வை விதைத்தது. பெருமூச்சுடன் அவள் பாடத்தை தொடர்ந்த போது வள்ளியின் விழிகள் யோசனையுடன் அவளிடமே பதிந்திருந்தன. எதுவோ புரிந்தும் புரியாதது போல ஒரு உணர்வு. டியூஷன் முடிந்து அனைவரும் சென்ற பிறகு கிளம்பிய தேஜாவை நிறுத்திய வள்ளி, ஒரு நிமிஷம், நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கலாமா? என்ன இடையில திடீர்னு பெருசா ஒரு பெருமூச்சு விட்டீங்க? குறும்புடன் கேட்டாள். நீங்க ஏன் தேஜா இந்த வேலைக்கெல்லாம் வந்தீங்க? மெட்ராஸ்ல இல்லாத வேலையா? எனக்கு என்னவோ உங்க சிரிப்புக்கு பின்னாடி பெரிய சோகம் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்க மாதிரி தோணுது தெரியுமா என்றாள் மெல்லிய குரலில். மெதுவாக திரும்பிய தேஜாவின் விழியோரங்கள் கசிந்தன. பதறிப்போன வள்ளி, என்னைய மன்னிச்சிடுங்க, தப்பா ஏதாவது கேட்டிருந்தா இதை இப்படியே விட்டுட்டு மறந்துடுங்க தேஜா என்றாள் தர்ம சங்கடத்துடன். இதழோரம் ஒரு விரக்தி புன்னகையுடன் அவளையே நோக்கிய தேஜா, மறக்க முடியாத நிறைய விஷயங்கள் மனசுக்குள்ள பொக்கிஷமா புதைஞ்சிருக்கு வள்ளி.
அதெல்லாம் வெளியே யார்கிட்டையும் சொல்ல முடியாதுல்ல. ஆனால் சிலர்கிட்ட மட்டும் சட்டுன்னு எல்லாத்தையும் மடையை திறந்தது போல கொட்டத் தோணும். சொல்கிறேன், கேட்குறீங்களா என்று ஆரம்பித்தாள். தேஜாவின் வாழ்க்கை புத்தகம் புரட்டப்பட்ட போது ஆரம்ப கால பக்கங்கள் சந்தோஷங்கள் நிறைந்த பாசப்பூந்தோட்டத்தையும் சமீப நிகழ்ச்சிகள் நிறம் மாறிப்போன மனிதர்களின் நிஜ முகங்களைக் கண்டு அன்பின்றி பாளையாய் வறண்ட மனதையும் அறிமுகப்படுத்தின. பிரமிப்புடன் அனைத்தையும் கேட்டுக்கொண்டிருந்த வள்ளிக்கும் கண்கள் கலங்கிவிட, அப்புறம் ஏன் இங்கே நீங்கள் வேலைக்கு வந்தீங்க தேஜா என்றாள் ஆதங்கத்துடன். தீபனுடனான கல்யாண விஷயத்தை மட்டும் மறைத்தவள், எனக்கு அங்கே இருக்கவே பிடிக்கலையே வள்ளி, புது இடத்துக்கு என்னை யாருன்னே தெரியாத ஒரு இடத்துக்கு போகணும்னு சிவா அங்கிள் கிட்ட கேட்டேன். எந்தவித சுய பச்சாதாபத்துக்கும் மனசுல இடம் கொடுக்காம பொய்க்கவசம் போட்டுக்கிட்ட அலையிற மனுஷங்களோட முகத்தை பார்க்காம நான் நானா மட்டுமே இருக்க ஆசைப்பட்டேன். அதுதான் இங்கே நான் வேலைக்கு வந்ததுக்கான காரணம் வள்ளி என்று ஒரு பெருமூச்சுடன் முடித்தாள். ஆச்சரியமா இருக்கு தேஜா, நீங்க பெரிய பணக்கார வீட்டு பொண்ணுன்னு பெரியய்யாவுக்கு தெரியுமா? தெரியாது. எங்க குடும்பம் ரொம்ப நொடிச்சிட்டதுனால தான் இங்கே நான் வேலைக்கு வந்திருக்கிறதா தான் அவர் நினைக்கிறாரு. அப்படி ஒரு நிலையில என்னை ஒரு மனுஷியா மதிச்சு ஏத்துக்கிறவங்களை தேடிதான் நான் இங்க வந்தேன். ஆனா வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு உலகத்துல நல்ல மனுஷங்களும் இருக்காங்கன்னு. ஏன் தேஜா அப்படி நினைக்கிறீங்க? உங்களை போய் யாராவது வெறுக்க முடியுமா என்ன? முடியும் வள்ளி. பணத்தை மட்டுமே உயர்வா மதிக்கிறவங்களால அது முடியும். பணத்தை ஒன்றை மட்டும் அளவுகோலா வச்சு அந்தஸ்தாலை மட்டுமே மனுஷங்களை எடை போடுறவங்க இன்னும் இருக்கத்தானே செய்யறாங்க இந்த உலகத்துல. ரொம்ப சுலபமா மற்றவங்களை துச்சமா தூக்கி எறிய முடியுங்கிறது எனக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் தெரிஞ்சிச்சு வள்ளி. சுனாமியால நான் இழந்ததும் அதிகம், கத்துக்கிட்ட பாடகங்களும் அதிகம் வள்ளி விரக்தியுடன் கூறினாள். தேஜாவின் கைகளை ஆதரவுடன் பிடித்து கொண்ட வள்ளியின் மனதிலும் கண்ணீரின் தடங்கள். நீங்க கவலைப்படவே கூடாது, உங்களுக்கு எப்பவுமே நாங்க எல்லாரும் இருக்கிறோம், எந்த நேரத்திலையும் உங்களை கலங்க விட மாட்டோம் என்று ஆறுதல் படுத்தி விடை கொடுத்தாள் வள்ளி. வீட்டிற்கு திரும்பி வரும்போது எல்லாவற்றையும் பகிர்ந்து கொண்டதில் மனபாரம் இறங்கியது போல தோன்றினாலும் ஏனோ மனம் பாறாங்கல்லை வைத்தாற் போல கனத்தது. இரவில் தனிமை மிகவும் யோசிக்க வைத்ததில் சிவனேசனுக்கு தொடர்பு கொண்டு பேசிவிட்டு வைத்த பிறகு உறக்கம் சுகமாய் வந்து தழுவியது. மறுநாள் காலையில் எப்போதும் போல வேலையில் ஈடுபட்டிருந்த போது அழுத்தமான காலடி சப்தம் தீபன் வருவதை அவள் புலன்களுக்கு அறிவித்தன. அவன் வருகின்ற காலடி சுவடுகளை தன் இதயம் உடனே கண்டுபிடித்து விடுவது புரிய ஒருவித படபடப்புடன் அவள் மெதுவாக நிமிர்ந்த போது சிவனது நெற்றிக்கண்ணாய் எரிந்தன அவன் விழிகள். என்ன பெரிய லேடி ராபின்ஹுட் நினப்பா உனக்கு? ஏன்னா வயலில் வேலை செய்கிறவங்களுக்கெல்லாம் ஷெட்டு போட்டு தர சொன்னியாமா? ஏதோ உருப்படியாக ஒரு ஐடியா சொன்னதுனால உன்னை விடுறேன். இனிமே எங்கள் வீட்டு பர்சனல் விஷயங்கள் எல்லாம் மூக்க நுழைக்காத, புரிஞ்சுதல்ல? சினத்துடன் கூறிவிட்டு விருட்டென்று திரும்பி சென்றான். இப்பொழுதெல்லாம் அவனுடைய கோபங்கள் முன்பு போல அவளை பாதித்ததில்லை. பிரச்சனையை விட்டு விலகி நின்று அவன் பார்வையில் யோசிக்கும் போது அவனின் கோபம் தவறென்றும் தோன்றாமல் அவனுக்காக பரிந்து வந்தது மனது. இதில் நானும் ஏதாவது செய்ய முடியுமாம் என்று தோன்றினாலும் பிறகு தான் பணக்காரி என்ற உண்மை வெளிப்பட்டு விடுமே என்ற பயமும் உள்ளூர எழுந்தது. பிறகு சிவனேசனிடம் தொடர்பு கொண்டவள், அங்கிள், எனக்காக நீங்க ஒரு உதவி செய்ய முடியுமா? அப்பா அம்மா பேர்ல ஒரு நினைவா இங்க ஏழைகளுக்கு ஷெட் போட்டு கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். நீங்களே இதை பத்தி தீபன் கிட்ட பேச முடியுமா அங்கிள்? டொனேஷன் கொடுத்த மாதிரி ஏதாவது ஏற்பாடு செய்ய முடியுமா என்றாள் கேள்வியாக. திடீர்னு எப்படிமா இதை பத்தி பேசுறது? நான் மெதுவா சென்னிக்கிட்ட பேசுறேன், அவனா சொன்னானா நான் செக் அனுப்புறேன். தீபனை பத்தி நீ ஒண்ணுமே சொல்லலையே. இதுவரைக்கும் கவனிச்சதுல அவர் ரொம்ப கோபக்காரர்னு மட்டும் தெரிஞ்சுக்கிட்டேன். பார்க்கலாம் அங்கிள் என்றாள் ஒரு பெருமூச்சுடன். சரிம்மா, இரு, ஆன்டி உங்ககிட்ட பேசணுமா என்று கொடுக்க அவரிடம் நலம் விசாரித்து விட்டு வெகு நேரம் மனதிற்குள் சுகவரியாய் தீபனின் முகவரியே மனதில் நிறைந்திருந்தது. வாழ்க்கை எந்தவித மாற்றமும் இன்றி தன் பழைய பாதையிலேயே பயணிக்கும் நதியைப் போல செல்ல தீபன் மட்டும் அவளிடமிருந்து ஏதோ யோசனையுடன் ஒதுங்கியே இருந்தான். நாட்கள் மாதங்களாகி வேகமாய் செல்ல சிவனேசனிடம் வாரத்திற்கு இருமுறையாவது பேசிக் கொண்டிருந்தாள் தேஜா. சிவனேசன் தன் நண்பரிடம் பேசி செக் அனுப்பிவிட ஷெட்டமைக்கும் வேலைகள் நடக்க ஆரம்பித்து முடியும் தருவாயில் இருந்தது. 6 இடங்களில் அதேபோல் அமைக்கும்படி ஏற்பாடு செய்திருந்தார் சென்னியப்பன். இப்போது அவள் வாக்கிங் செல்லும் போதெல்லாம் ஊர் மக்கள் மிகவும் மரியாதையுடன் கைகூப்பி நன்றி சொல்ல ஆரம்பித்திருந்தன. அவளுக்கு மிகவும் தர்ம சங்கடமாகி விடுவதால் விடிகாலையிலேயே எழுந்து காலார நடக்க ஆரம்பித்திருந்தாள் தேஜா. அன்று பால் பண்ணை சம்பந்தமான கணக்குகளை சரிபார்க்கும் போதுதான்
அதில் வங்கிக் கணக்கிலிருந்து பெரிய தொகை குறைவது தெரிந்தது. இந்த மாதத்திலேயே 2 முறை எடுக்கப்பட்டிருப்பது தெரிந்தது. சந்தேகத்துடன் சென்னியப்பனிடம் சென்று விசாரித்த போது அதுபோல் அந்த தேதியில் தான் எந்த செக்கிலும் கையெழுத்திடவில்லை என்று அவர் நிச்சயமாக கூறினார். உடனே தீபனிடம் சென்றவள், சார், பேங்க்ல இருந்து இந்த மாசத்துல 2 தடவை பெரிய அமௌண்ட்டா டிரா பண்ணியிருக்காங்க. அது மேனேஜரா தான் இருக்கணும். ஆனா அங்கிள் செக் இஷ்யூ பண்ணலன்னு சொல்றாங்க. அதான் இதை நீங்க கொஞ்சம் வெரிஃபை பண்ணிட்டா நல்லா இருக்கும் என்றாள். அவளிடமிருந்து எல்லாவற்றையும் வாங்கி பார்த்தவன், சரி, நான் நாளைக்கு பேங்க் போய் என்னன்னு பார்க்குறேன் என்ன என்றபடி அவளை அனுப்பினான். மறுநாளே மேனேஜரின் மோசடி வெளியானது. அதை கண்டுபிடித்து உடனே வேலையை விட்டு நீக்கியவன் தன் அப்பாவைப் போலவே கையெழுத்திட்டு இதுபோல் பலமுறை அவன் பணம் எடுத்திருப்பதை கண்டுபிடித்தான். அந்த மேனேஜரின் உறவினர்களை வரவழைத்து எல்லாவற்றையும் கூறியவன் போலீசிடம் சொல்லாமல் இருக்க வேண்டும் என்றால் அவர்களுடைய வீட்டு பத்திரத்தை தன்னிடம் ஒப்படைக்கும்படி ஒரு நிபந்தனை விதித்தான். குறிப்பிட்ட தவணைக்குள் அவன் கையாடல் செய்த பணத்தை செலுத்தவில்லை என்றால் வீட்டு பத்திரத்தை திருப்பித் தர முடியாதென்று கூறியவன் எல்லாவற்றிற்கும் ஒப்புதல் கடிதம் எழுதி வாங்கி பத்திரப்படுத்தினான். பேங்க் மேனேஜரிடம் பேசிவிட்டு எல்லாம் முடித்து கிளம்பிய போதுதான் மதிய சாப்பாடு என்ற ஒன்று இருப்பதையே அவன் மறந்து போனது ஞாபகத்திற்கு வந்தது. பசியிலும் அலைச்சலிலும் தலைவலிக்க ஆரம்பிக்க நேரே வீட்டுக்கு சென்றவன் சென்னியப்பனிடம் எல்லாவற்றையும் கூறிவிட்டு தலையை பிடித்து கொண்டு எழுந்தான். அப்பா, ஒரே தலைவலியா இருக்கு, நான் போய் ஒரு குளியல் போட்டு வந்துடுறேன் என்ன எனும் போதே காஃபி டம்ளர் அவன் எதிரில் நீட்டப்பட்டது. எடுத்துக்கோங்க சார், ரொம்ப டயர்டா இருப்பீங்க, அதான் போட்டு எடுத்துட்டு வந்தேன். பார்வதி அம்மா கோயிலுக்கு போயிருக்காங்க, பின்னாடி இருக்கிற பாத்ரூம்ல ஹீட்டர் போட்டிருக்கேன் என்றாள் தேஜா. தேங்க்ஸ் என்றபடி அவளையே ஒரு கணம் ஊடுருவியவனின் பார்வை தாளாட்டும் பூங்காற்றாய் அவள் மனதை வருடச் சென்றது. வாய்மொழியால் சொல்லப்படாத வார்த்தைகள் அர்த்தம் மிகுந்ததாய் அவன் விழிகளில் தெரிந்தன. அவள் பார்வையில் தெரிந்த காதலின் எதிரொலியை கண்டதும் வேகமாய் திரும்பி தன் அறைக்குள் சென்றவனுக்கு நினைவுகள் தேஜாவை சுற்றியே வட்டமிட்டன. வானத்து நட்சத்திரங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து பெண்ணாய் உருமாறி எதிரில் வந்தது போல் ஒரு சிலிர்ப்பு வந்தது. உதடுகளில் ஏனோ ஒரு புன்னகை வந்து இதமாய் தவழ்ந்தது. தாயின் பாசமே தெரியாமல் பெரும்பாலும் ஹாஸ்டலில் வளர்ந்ததில் ஒரு பெண்ணின் அன்பான புன்னகையும் கரிசனமான சில செயல்களும் மென்மையான அணுகுமுறையும் தன்னை அவள் வசப்படுத்தி விடுமோ என்று பய உணர்வை அவனுள் விதைத்தது. தலையை குலுக்கி அவன் நினைவுகளிலிருந்து விடுபட்டவன் குளித்துவிட்டு வந்தபோது மேசையில் சூடான டிஃபனை தயாராக எடுத்து வைத்திருந்தாள் தேஜா. முகத்தில் எந்த உணர்வும் இன்றி ஒரு வெற்று பார்வையுடன் வந்து அமர்ந்தாலும் அவளையே தொடர்ந்த தீபனின் விழிகள் கூர்மையாய் அவள் இதயத்துக்குள் மாயம் செய்தன. அன்று அவள் படுத்த பிறகும் வெகுநேரம் உறக்கம் வர மறுத்து தீபனின் ஞாபகங்களை அதிகமாய் மனதில் விதைத்தன. மறுநாள் விடியல் இருவருக்குமே புதிதான ஒன்றாய் மனதில் ஒரு மாற்றத்துடன் விடிந்தது. ஆனால் அவள் கீழே வரும்போதே தீபன் வெளியில் சென்றிருந்தான். அன்று வியாழன் என்பதால் சாப்பிட்ட பிறகு பெரியவரிடம் கூறிவிட்டு டவுனுக்கு செல்வதற்காக அவள் பஸ் ஸ்டாப்பில் நிற்கும் போதுதான் அந்த விபரீதம் நடந்தது. திடீரென்று எங்கிருந்தோ வந்த ஒருவன், என்ன, எங்க மச்சானே போலீஸ்ல மாட்டி கொடுப்பியா? கணக்கு பார்க்க உனக்கு இனிமே கை இருக்கா பார்க்கலாமா என்றபடி பாய்ந்து முன்னால் வரவும் அவளுக்கு வெளவெளத்து போய்விட்டது. அங்கு அவள் மட்டும் தனியே நின்றதால் உதவிக்கு யாரையாவது அழைக்கலாம் என்று திரும்பினாள். அந்த நேரம் பார்த்து எவருமே கண்களில் படவில்லை. திரும்பி வேகமாக ஓட ஆரம்பித்தவளுக்கு தான் எங்கு செல்கிறோம் என்றே புரியவில்லை. ஒரு திருப்பத்தில் எதிரில் வந்த காரில் போய் மோதுவதற்குள் சடன் பிரேக் போட்டு நிறுத்தினான் அதை ஓட்டி வந்தவன். அவள் பயந்து போய் பேனட்டை பிடித்தபடி சாய்ந்து நிற்கும் போதுதான் காரிலிருந்து டிரைவரும் தீபனும் இறங்குவது தெரிந்தது. தீபன் என்று கதறலுடன் ஓடிச் சென்று அவன் அருகில் நின்று கொண்டாள் அவள். காரை பார்த்ததும் பயந்து ஓடியவனை டிரைவரும் அந்த வழியாக வந்து கொண்டிருந்த ஊர்க்காரர்களும் பிடித்து அடித்து காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்றனர். படபடக்கும் இதயத்துடன் தீபனின் தோளணைத்தபடி நின்றவளை எல்லோரும் சமாதானப்படுத்த அவன் குரல் மட்டும் காதறையில் சீறியது. இன்னைக்குன்னு பார்த்தியா தனியாக டவுனுக்கு கிளம்பன? குற்றம் சாட்டும் குரலில் கேட்டான் அவன். நான் அது எனும் போதே வார்த்தைகள் முட்டி தடை பெற்றன. சரி ஏறு, வீட்டில் விட்டுட்டு போயிடுறேன். நல்ல வேலை, இன்னைக்கு ஒரு கல்யாணத்துக்கு போயிட்டு மில்லுக்கு லேட்டாக போனதுனால உன்னை பார்க்க முடிஞ்சிச்சு என்றபடி அவன் காரை ஓட்ட கலங்கிய விழிகளுடன் பின்புறம் ஏறிக்கொண்டாள் தேஜா. மௌனமாக வீட்டிற்கு சென்று தன் தந்தையிடம் அவளை ஒப்படைத்தவன், அப்பா, தேஜாவை கொஞ்ச நாள் வீட்டோடு இருக்க சொல்லுங்க,
நேற்று தான் இந்த மேனேஜரை பிடிச்சு வான் பண்ணி விட்டுருக்கோம். அவன் கோபம் எல்லாமே தேஜா மேலே தான் இருக்கும். இப்போ பாருங்க, அவனோட ஆள் ஒருத்தன் துரத்திட்டு வந்துட்டான். டிரைவரும் ஊருக்காரர்களும் அவனை ஸ்டேஷனுக்கு அழைச்சிட்டு போயிருக்காங்க. நான் போய் தான் என்னன்னு பார்க்கணும்ப்பா என்றவன் ஒரு பெருமூச்சுடன் அவளிடம் திரும்பினான். இப்போ நீ எங்கள் பொறுப்பில் இருக்கிற தேஜஸ்வினி, உனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா நாங்கள் தான் அதுக்கு பதில் சொல்லணும், புரியுதில்ல? நீ வீட்டோட இருந்தால் தான் பாதுகாப்பு. கொஞ்ச நாள் போகட்டும், அப்புறமா ஊர் சுத்த கிளம்பினாலும் டிரைவரோட போ என்ன என்று ஆழமான ஒரு பார்வையுடன் கூறிவிட்டு கிளம்பினான். அந்த நேரத்திலும் அவன் பார்வை மோதியதில் அவள் இதயம் தடம் புரண்டது. தன்னை பற்றி அவன் கொண்ட கரிசனத்தில் புதைத்ததும் புது ஜனனம் எடுத்து உயிர்த்தெழும் விதையாய் அவன் நினைவுகளை புதைத்ததும் மனதில் காதல் உயிர்த்தெழுந்தது. ஏனோ அன்று தனிமை அவளை மிகவும் நேசிக்க ஆரம்பித்தது. அவன் நினைவுகளை சுகமாக அசைப்போட ஆரம்பித்தாள் தேஜா. அன்று மாலை வள்ளியின் வீட்டிற்கு செல்லும் போதே உள்ளூர ஒரு குளிர் பரவினாலும் தான் அருகிலேயே ஒரு பாதுகாப்பான இடத்தில்தான் இருக்கிறோம் என்ற தைரியமும் உடன் வந்தது. அங்கு சென்றபோது பிள்ளைகளுடன் அவர்களுடைய பெற்றோர்களும் வந்திருந்தனர். அம்மா, நீங்க வந்ததுக்கு அப்புறமா தான் எங்க பசங்க எல்லாம் நல்லா படிக்குதுங்க. எங்களுக்கு ஒரு ஷெட் கட்டு தர சொல்லி ஏற்பாடு செஞ்சு எங்களுக்கு நீங்க எவ்வளவோ நல்லது செஞ்சிருக்கீங்க. காலையில நடந்த விஷயத்தை கேள்விப்பட்டப்ப பதறி போய் வரலாம்னு நினைச்சோம்மா. நீங்க கொஞ்சம் ஓய்வெடுத்ததுக்கு அப்புறமா வரலாமேன்னு இப்ப வந்தோம். எந்த பிரச்சனை வந்தாலும் நாங்க எல்லாரும் உங்களுக்கு துணையா இருப்போம்மா, கவலைப்படாதீங்க என்ன என்று ஆறுதல் கூறினர். அவர்களுக்கு நன்றி சொல்லி அனுப்பியவள் பிள்ளைகளுக்கு எழுத வேண்டியதை கொடுத்துவிட்டு அங்கே அமர்ந்தாள். பிறகு உதடுகளில் உறைந்த புன்னகையுடன் பாடம் சொல்லிக் கொடுத்தவளை வள்ளியின் விழிகள் ஆராய்ச்சியுடன் நோக்கின. அவளிடம் விடை பெற்று தேஜா திரும்பி வரும்போது பின்வாசல் அருகே வந்து கொண்டிருந்த தீபன், உன் டீச்சர் வந்தாச்சா? உன்னை தேடிதான் வந்தேன். ஏன் இன்னைக்கும் கட்டாயம் டியூஷன் எடுக்க போய் தான் ஆகணுமா என்ன என்ற போது குரலில் சிறு கோபம் இருந்தாலும் கண்கள் கேலியாக சிரித்தன. தயக்கத்துடன் புன்னகைத்தவள், வீட்டில் ரொம்ப போர் அடிச்சிச்சு, இன்னைக்கு எந்த வேலையும் இல்லையா, அதான் போனேன் என்றாள் மெதுவாக. திடீரென தேங்க்ஸ் என்றவனின் குரலில் இருந்த ஆழம் காண முடியாத மென்மை அவளை வாய் மூடி மௌனமாக்குவதாயிருந்தது. பிறகு மெல்ல நிமிர்ந்தவள், எதுக்கு தேங்க்ஸ்ன்னு தெரிஞ்சுக்கலாமா என்றாள் கேள்வியாக. எல்லாத்துக்கும் தான். அப்பாவை நடக்க வச்சதுக்கு, அக்கௌண்ட்ஸ் எல்லாம் ஒழுங்காக கவனிக்கிறதுக்கு, பணத்திருட்ட கண்டுபிடிச்சதுக்கு, எங்கள் ஊர் பசங்களை நல்லா படிக்க வைக்கிறதுக்கு, அப்புறம் இப்படி எல்லாத்துக்கும் கண்கள் குறுகுறுக்க முடித்தான். இதில் நான் எதுவும் தனியாக ஒன்றும் செய்யலையே, எனக்கு கொடுத்த வேலையை தானே செஞ்சேன். அங்கிள் டாக்டருக்கு ஒத்துழைச்சதுனால சீக்கிரமே நடக்க முடிஞ்சிச்சு. பாட சொல்லித்தரது என்னோட ஆத்ம திருப்திக்காக, அவ்வளவுதான் கூச்ச புன்னகையுடன் கூறினாள். தேங்க் காட், முகஸ்துதிக்கு மயங்காத ஒரு பொண்ணை முதல்ல பார்க்குறேன் என்றான் தீபன் குறும்புடன் கண்ணோரங்கள் சுருங்க. இதுவரைக்கும் அப்படி மயங்கின பொண்ணுங்க எத்தனை பேரை பார்த்துருக்கீங்களா என்று கேலியுடன் கேட்டுவிட்டு தன் நிலைமை உணர்ந்து உதட்டை கடித்தவள் வேகமாக உள்ளே செல்ல திரும்பினாள். அவள் கையை பிடித்து தடுத்து நிறுத்தியவன், நான் பொதுவாக தான் சொன்னேன், ஆனால் நான் முதலாக மனசார பாராட்டின ஒரே பொண்ணு நீதான்னா நம்புவியா தேஜஸ்வினி? பெயர் சொல்லி அவன் அழைத்த போது நால்வகை நாணங்களும் நீங்கிச் செல்ல நெஞ்சம் ஜதியாய் துள்ளல் போட்டது. அவனிடமிருந்து விடுவித்து கொண்டு உள்ளே ஓடினாள். தனக்குள்ளே ஏதோ ஒருவித மாற்றம் நிகழ்வது புரிந்தாலும் அது ஏனென்று மட்டும் அவளுக்கு புரியவே இல்லை. அவனுக்கும் ஏதோ ஒரு மாற்றம் நிகழ்ந்து கொண்டுதான் இருந்தது. அவளுடைய அழகா, பொறுப்புணர்ச்சியா, முகம் தெரியாதவர்கள் மீது கூட அவள் காட்டும் கரிசனமா, இல்லை திறமையா, பெண்மைக்கே உரிய மென்மையா, எதென்று இனம் பிரிக்க முடியவில்லை. அன்றிரவு இருவருக்குமே தவிப்பான இரவாய் அமைந்தது. விடிந்ததும் எழுந்து ஜன்னல் அருகில் சென்று பார்த்தவளுக்கு வித்தியாசமாய் தெரிந்தது அன்றைய விடியல். இளஞ்சிவப்பு நிற காட்டன் புடவை தேஜாவின் அழகை மேன்மேலும் அதிகப்படுத்தி இருக்க, வெட்கமெனும் கவசம் முகத்தை மறைத்து கொள்ள இனம் புரியாத ஒரு எதிர்பார்ப்புடன் படியிறங்கின அவள் பாதங்கள். தீவனும் அன்றிரவு சரியாக உறங்காததால் சிவந்த விழிகளுடன் ஹாலில் அமர்ந்து பேப்பர் படித்து கொண்டிருந்தான். மனம் முழுவதும் அவளின் நினைவுகளை மட்டுமே சுமந்திருக்க விழிகள் மட்டும் பேப்பரில் பதிந்திருந்தன. சமையலில் உதவி செய்துவிட்டு தேஜா ஹாலுக்கு வந்தபோது அவன் குளிக்க சென்றிருந்தான். தினமும் அந்த நேரம் தயாராகி அங்கு அமர்ந்து தந்தையுடன் பேசிக் கொண்டிருப்பவனை அன்று காணவில்லை என்றதும் தவித்து போனாள் அவள். அவனுடைய பார்வை தீண்டலின் வருடல் இல்லாதது மனம் முற்றுப்பெறாத கவிதையாய் தத்தளித்தது. டிஃபன் சாப்பிடும் நேரம் கூட சென்னியப்பன் மட்டுமே சாப்பாட்டு மேஜையில் இருந்தார்.
காத்திருக்கும் அவள் விழிகள் தீபனை தேடி அலைப்பாய்ந்தன. சிறிது நேரம் கழித்து பெரியவர் சாப்பிட்டு விட்டு சென்ற பிறகு வந்தவன், என்ன சாப்பிட்டாச்சா என்றான், கண்களில் புரியாத ஒரு உணர்வுடன். இல்ல, எனக்கு பசிக்கல. தவிப்புடன் வந்தது அவள் குரல். அவள் அருகில் வந்தவன், பொய் சொல்லாத, எனக்கும் பசிக்காத மாதிரி தான் இருக்கு. ஆனா காதலிக்கணும்னா தெம்பு வேணுமே என்றவுடன் விதிர்த்து போய் ஒரு பெருமூச்சுடன் நிமிர்ந்தவளை பார்த்து ஒற்றை கண் சிமிட்டு சிரித்தான். அந்த குறும்பு கண் சிமிட்டலில் உடனே இடம் மாறியது மனது. புரியாத ஒரு தவிப்புடன் அவள் விழிப்பதையை ஆழ்ந்து நோக்கியவன், வேணா, இந்த பார்வை கொஞ்சம் நல்லா இல்ல. எப்பவுமே என்னைய பயம் கலந்த காதலோட சிறை செய்யுமே, அந்த பார்வை தான் எனக்கு வேணும் என்று காதலியில் முணுமுணுத்தான். உடனே விதிர்த்து போனது மனது. தன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்பதையே உணர முடியாமல் ஒரு கணம் மரத்து போனது. ஒன்றும் பேசாமல் தலை குனிந்து சாப்பிட ஆரம்பித்தவளுக்கு அவனுடைய அருகாமையும் இதமான கேலியும் இதயத்தை படபடக்க செய்தன. பிறகு அவன் எதுவுமே பேசாததால் அந்த இடமே அமைதியை தத்தெடுக்க கை கழுவ சென்றபோது ஸ்டாண்டில் இருந்து கைத்துடைக்கும் துண்டை எடுத்தவனின் பார்வை அவளிடமே மீண்டும் சென்றது. கைத்துடைக்க அந்த முந்தான கிடைக்கணும்னா நான் இன்னும் கொஞ்ச நாள் காத்திருக்கணும் இல்லையா? கண்கள் குறுகுறுத்தன. இதயம் பெண்டுலம் போல் ஆட வேகமாக அந்த இடத்தை விட்டு விரைந்து சென்றாள் தேஜா. தடதடத்த இதயத்தை அடக்கியபடி அலுவலக அறைக்குள் நுழைந்தவளுக்கு எங்கு திரும்பினாலும் அவனே நிற்பது போல ஒரு பிரம்மை. பிறகு மனதை திசை திருப்பி கம்ப்யூட்டரில் ஆழ்ந்த போது அங்கு வந்த தீபன் தான் வந்ததையே அறியாமல் அவள் அமர்ந்திருப்பது கண்டு மனம் செல்லமாய் சுருங்கினாலும், மேடம் என்றான் மெதுவாக. காதரிகள் கேட்ட அவன் குரலில் சிலிர்த்து போய் நிமிர்ந்தவளுக்கு கம்பீரமாய் இதயத்தை திருடியது அவன் பிம்பம். என்ன சார் என்றபடி மெதுவாய் அவள் எழ, என்ன சாரா, ஒரு தடவை கூப்பிட்டாச்சுல, அப்புறம் என்ன என்னோட பேரை சொல்றதுக்கு அவ்வளவு தயக்கம் உனக்கு? ரொம்ப ஈஸிமா, 3 எழுத்துதான், தி ப இம் என்றான் கண்ணோரங்கள் சுருங்க. அது ஒரு ஆபத்து நேரத்தில் சொன்னது. அது எப்படி இப்ப? நீங்க என்னுடைய பாஸ் ஆச்சே, மரியாதை இல்லாம அப்படியெல்லாம் என்னால் கூப்பிட முடியாது. தலை குனிந்தபடி கூறினாள். ஒற்றை விரலால் அவள் முகத்தை நிமிர்த்தியவன், இப்ப நான் உனக்கு பாஸ் தான், ஆனா இன்னும் கொஞ்ச நாள்ல நீ எனக்கு பாஸ் ஆயிடுவ போல இருக்கே. தனியா இருக்கும்போது இன்னைக்கு முழுக்க தீபன்கிற பேரை கூப்பிட்டு பழகிக்கோ கூறிவிட்டு வேகமாய் திரும்பி சென்றவன் வாசலில் நின்றான். மெல்ல திரும்பி, முதல்ல உன்னைய புடவையில பார்க்குறேன், இன்னைக்கு நீ ரொம்ப அழகா இருக்க தெரியுமா என்றபடி வெளியில் சென்றான். தேஜாவுக்கு அன்று முழுவதும் சொல்ல காணாத உணர்வில் இதயம் தடதடத்தது. நேசத்தின் வர்ஷிப்புகளை அறிமுகப்படுத்தியது. அவளுக்குள் இருந்த மென்மையான காதல் உணர்வுகளை கொஞ்சம் ஒரு புதையல் போல் தோண்டி எடுத்து கொண்டிருந்தான் தீபன். மாலையில் அலுவலக அறையிலிருந்து போன் ஒலித்த போது யாராக இருக்கும் என்ற யோசனையுடன் எடுத்தாள் அவள். நான் தீபன் பேசுறேன். அவன் குரல் குளிர்ந்த தென்றலாய் மனதை வருடியது. என்ன சார், அங்கிள் கிட்ட எதுவும் பேசணுமா என்ற போது மறுமுனையில் எந்த சப்தமும் இல்லை. ஒரு சீரலான மூச்சுடன், இல்ல, அவர்கிட்ட பேசணும்னா இன்னொரு லைன்ல கூப்பிட்டுருப்பேன், நீ இன்னும் என் பேரை கூப்பிட்டு பழகைன்னு நினைக்கிற என்று குரலில் ஒரு விலகல் தன்மையுடன் போனை வைத்து விட்டான். பிறகு வள்ளி வீட்டிலிருந்து திரும்பியும் அவன் வராதது ஏமாற்றத்தை விதைத்தாலும் திடீரென்று மனதில் புதிதாய் ஒரு பயம் துளிர்விட சென்னியப்பனிடம் சென்றாள். அங்கிள், அவரை என்ன காணோமே, அந்த மேனேஜர் குரூப்பால அவருக்கு ஒன்றும் பிரச்சனை இருக்காதே என்றாள் பயத்துடன். அவளுடைய தவிப்பை மனதினுள் ரசித்தவர், எம்மா, அவன் என்ன சின்ன குழந்தையா, கூட டிரைவர் இருக்கிறப்ப என்ன பயம், அங்கே பாரு, எங்க பரம்பரையோட வீரத்துக்கு சாட்சியா எத்தனை மிருகத்தலைகள் மேல மாட்டிருக்குன்னு பத்தி இல்ல. மீசையை வருடியபடி புன்னகைத்தார். அவள் வந்த அன்றே பயமுறுத்திய அந்த தலைகள் இன்று சிறிது அமைதியை தர விழிகள் வாசலிலேயே பதிந்து தவமிருக்க விரைந்து செல்லும் நேரத்தை சபித்தது மனது. வாசலில் காரின் சப்தம் கேட்டவுடன் வேகமாக வெளியில் சென்றவளுக்கு தீபனை பார்த்தவுடன் தான் மூச்சை ஒழுங்காக வர ஆரம்பித்தது. அப்பாடா என்ற நிம்மதியுடன் வாசலிலேயே தூணில் சாய்ந்து நின்றவளை பார்த்ததும் வியப்புடன் அருகில் வந்தவன், ஏய், எனக்காகவா காத்துட்டு இருக்க? ஆச்சரியமா இருக்கு என்றான் உல்லாசக் குரலில். அவள் இல்லை என்றவுடனேயே அவன் முகம் வாடிவிட தாங்க முடியாமல், அதில்ல, உங்களை காணமேன்தான் முடிக்கும் முன்பே வாக்கிங் ஸ்டிக்குடன் அங்கு வந்தார் சென்னியப்பன். தீபன், நீ வரலேன்னு தேஜா ரொம்ப தவிச்சு போயிட்டாப்பா. அந்த மேனேஜரோட ஆளுங்க உனக்கு ஏதாவது பிரச்சனை பண்ணிடுவாங்களோன்னு அவளுக்கு பயம்.
நான் தான் நம்ம குடும்பத்தோட வீரத்தை பற்றி சொல்லி தைரியம் சொல்லிக்கிட்டு இருந்தேன். பார்வையாலேயே இதமாக அவளை வருடியவன், என்ன என்னை பார்க்காம இருக்க முடியலையா என்றபடி தன்னுடன் வரும்படி சைகை செய்துவிட்டு உள்ளே செல்ல அவள் பின்தொடர்ந்தாள். ஏன்பா லேட் ஆயிடுச்சு, ஒரு ஃபோன் பண்ணியிருக்கலாம்ல என்று கேட்டார் பெரியவர். அப்பா, போலீஸ் ஸ்டேஷனில் போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டேன். என்னவோ மனசில் ஒரு உறுத்தல் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. இனிமே பயம் இல்லை பாருங்க. அப்புறம் அந்த மேனேஜரோட குடும்பத்திலேருந்து வரவழைச்சு வான் பண்ணி வர்றதுக்குள்ளே லேட் ஆயிடுச்சுப்பா. நான் போய் குளிச்சுட்டு வர்றேன். அவளிடம் கண்களாலேயே விடை பெற்றுவிட்டு சென்றான். அவன் வீட்டுக்கு வந்த பிறகு எவ்வளவு பெரிய கஷ்டம் வந்தாலும் சமாளிக்கும் தைரியமும் தீர்க்கமும் மனதில் வந்தன. அன்றிரவு வானம் மேகமூட்டமாயிருக்க தோட்டத்திற்கு சென்று கிணற்று மேடையில் அமர்ந்தாள் தேஜா. தன் எதிர்காலம் எப்படி இருக்குமோ என்ற பயம் மெல்ல மெல்ல அவளை விட்டு நீங்கி தீபனின் நினைவாய் ஒரு வெளிச்சம் தெரிய ஆரம்பித்தது. திடீரென முன்னறிவிப்பின்றி வரும் விருந்தாளியைப் போல வானம் இருட்டி மழை தூறலாய் விழ ஆரம்பித்து தீர்த்தம் தெளிப்பது போல துளிகளாய் சிதறி தலையில் குளிர்ச்சியாய் ஆசீர்வதிக்கத் தொடங்கியது. திடீரென்று அருகில் வந்த ஒரு உருவம் அவளை குடைக்குள் இழுத்தது. பதறி நிமிர்ந்த போது தீபனின் சுவாசம் அவள் நெற்றிப் பரப்பில் சூடாய் விசிறியது. பதறி விலகியவளிடம், என்ன பயந்துட்டியா? இங்கே என்னை மீறி உன்னை யார் தொட முடியும் என்றான் தீபன் சீண்டலாக. உடனே நிமிர்ந்தவள், நீங்க என்ன இந்த சாம்ராஜ்யத்து ராஜாவா? உங்களை மீறி என்னை யாரும் தொடக்கூடாதுன்னு நீங்க ஏதாவது சட்டம் போட்டிருக்கீங்களா என்ன? கிண்டலாக வந்தது அவள் குரல். அவளையே குறும்புடன் ஏறிட்டவன், நீ சொன்னாலும் சொல்லலைனாலும் நான் ராஜாதான் என்றான் மென்மையான குரலில். மழை நின்றிருக்க அவன் அருகாமையில் அவள் தன்னை மறந்து நின்றிருந்த போது இருவருக்கும் இடையே இருந்த மாயத்திரை திடீரென்று ஒலித்த இடியோசையால் உடனே விலகியது. தான் உருகி நின்றிருந்த நிலை புரிந்து விலகியவளுக்கு தன் மீதே நம்பிக்கை போய்விட வேகமாக உள்ளே ஓடிவிட்டாள். சிறிது நேரத்தில் கீழே வந்து தனக்கு சாப்பாடு வேண்டாம் என்று கூறிவிட்டு மாடிக்கு சென்றவளுக்கு வெகுநேரம் உறக்கமே வரவில்லை. தீபன் தன்னை விரும்புவது புரிந்தாலும் அதற்கு எந்த தடையும் இல்லை என்பது தெரிந்த போதும் மனம் சங்கரின் நினைவில் தடுமாறியது. ஆண்கள் அனைவருமே சந்தர்ப்பத்துக்கு தகுந்தாற்போல நிறம் மாறுவார்களோ என்ற பயமும் வேதனையும் உள்ளூர ஊடுருவின. ஆனால் தன்னை ஒரு ஏழை பெண் என்று நினைத்துதானே தீபன் விரும்புகிறான் என்ற நினைவே இனிமையை தருவதாய் இருந்தது. திடீரென்று கதவு தட்டப்பட திறந்த போது அங்கு தீபன் யோசனையுடன் நின்றிருந்தான். ஏன் சாப்பிட வரல? பார்வதி அத்தை கிட்ட கேட்டப்போ சாப்பாடு வேணாம்னு நீ சொல்லிட்டு போயிட்டதா சொன்னாங்க என்றான். இல்லை சார், சாரி, பசிக்கல் தீபன் என்னும் போதே, என்ன என் பேர் ஒரு சொரப்தே இல்லாமல் வருது? ஓகே ஓகே, கொஞ்ச நாளான சரியா போயிடும். அப்புறம் பட்டினி கிடந்தா இப்படி தான் வார்த்தையே வராது. வா முதல்ல வந்து சாப்பிடு என்று அழைத்து சென்று சாப்பிட வைத்தான். தனக்காக கவலைப்படும் ஒரு ஜீவன் இருப்பது பெரும் நிம்மதியை தர, சில காலம் தான் தொலைத்துவிட்ட தன் உறவுகளும் நிம்மதியும் ஒரே நாளில் தன்னை வந்து சேர்ந்ததைப் போன்ற ஒரு உணர்வு. மறுதினத்திலிருந்தே இருவரும் காதல் வானில் சிறகடிக்க ஆரம்பித்தனர். பார்வையிலேயே தங்கள் காதலை பரிமாறிக்கொண்டவர்களுக்கு எதிர்பார்த்த தனிமை மட்டும் ஏனோ கிடைக்கவே இல்லை. தான் இந்த ஊருக்கு வந்த புதிதில் பழகிய தீபனுக்கும் இப்போது இருப்பவனுக்கும் பல வித்தியாசங்கள் இருப்பது புரிந்தது தேஜாவுக்கு. ஒரு நாள் மாலை பாடம் எடுத்துவிட்டு திரும்பும்போது வள்ளி அவளிடம் மெதுவாக ஆரம்பித்தாள். தேஜா, எனக்கு ஒரு சந்தேகம். நீங்க தப்பா நினைக்கல அப்படின்னா கேட்கட்டுமா? பதில் சொல்லுவீங்களா? கேளுங்க வள்ளி என்றவுடனே, நீங்க காதலிக்க ஆரம்பிச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன், சரிதானே? மனம் வெகுவாய் பதறிவிட நிமிர்ந்தவளுக்கு தான் என்ன தீபன் மேல் கொண்ட காதலை நெற்றியிலா ஒட்டிக்கொண்டு நடமாடுகிறோம் என்ற ஒரு பரிதவிப்பு புதிதாய் அவளுள் எழுந்தது. தேஜாவின் முகத்தில் தெரிந்த பதட்டத்தை பார்த்து சிரித்த வள்ளி, எனக்கு எப்படி தெரியும்னு பார்க்குறீங்களா? நானும் காதலிச்சவதான் தேஜா, எங்களோடது லவ் மேரேஜ் தானே கூச்சத்துடன் கூறினாள். ஓஹோ, அதான் என் மனசையும் கண்டுபிடிச்சிட்டீங்களோ என்றாள் தேஜா குறும்புடன். ஆமா, அவர் யாருன்னு கூட எனக்கு தெரியுமே என்ற போது தேஜாவுக்கு மூச்சடைப்பது போல ஒரு உணர்வு. தீபன் சார் தானே வள்ளி கேட்க முகம் வெட்கத்தில் குப்பென சிவந்தது தேஜாவுக்கு. காதலின் எதிரொலி அவள் கண்களில் தெரிவதாயிருந்தது. ஒரு மாசம் அவங்க கிட்ட இந்த மாற்றத்தை நான் கவனிச்சுக்கிட்டு தானே வர்றேன். எப்படி கேட்குறதுன்னு தயக்கமாக இருந்துச்சு. இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி தெரிஞ்சிச்சா, அதான் கேட்டுட்டேன். தப்பா நினச்சிக்காதீங்க. இல்லை, இந்த விஷயத்தை பற்றி எனக்கும் யார்கிட்டையாவது ஷேர் பண்ணால் நல்லா இருக்குன்னு தோணுச்சு. நீங்கள் எப்படி எடுத்துப்பீங்களோன்னு தான் சொல்லவே இல்லை. உங்களோட லவ் மேரேஜ்னு தெரிஞ்ச உடனேயே ரொம்ப சந்தோஷமாக இருக்கு எனக்கு, தெரியுமா
என்றவள் வள்ளியின் காதலை பற்றி கேட்டாள். தாங்கள் காதலித்ததை பற்றியும் இரு வீட்டினரும் சம்மதிக்காததால் கோவிலில் திருமணம் முடித்து அதே ஊரில் குடியிருப்பதையும் இரு பக்க உறவினர்களும் அதே ஊரில் இருந்தாலும் யாரும் வருவதில்லை என்பதையும் வள்ளி கூறிய போது அவள் மீது ஒரு பரிதாபம் வந்தது. இதுவே ஒரு குழந்தை பிறந்திருந்தா நாம செஞ்சதை மறந்து நம்ம குடும்பத்துல இந்நேரம் ஏத்திருப்பாங்களோன்னு இவர் சொல்றப்பதான் அதுக்காகவாவது நம்ம அம்மாவாக கூடாதான் ஏக்கமா இருக்கும் தெரியுமா என்ற போது அவள் தோளை பிடித்து ஆதரவாக அழுத்தினாள் தேஜா. கவலைப்படாதீங்க வள்ளி, கடவுளுக்கு எப்போ எதை கொடுக்கணும் தெரியும், நிச்சயமா தருவாரு என்று சமாதானப்படுத்தி விட்டு திரும்பினாள். வள்ளியையும் கந்தனையும் பற்றி எண்ணும் போது மனதில் சிறு வலி எழுந்தது அவளுக்கு. கூடவே தன் காதலும் நினைவில் வர அதற்கு எந்த தடையுமிராது என்ற நிம்மதியும் வந்தது. ஆனால் அந்த நிமிடமே அவளுடைய நிம்மதியை குலைப்பதற்காகவே வீட்டு வாசலில் வந்து நின்றது அந்த டாக்ஸி. தேஜா சமையலறைக்கு சென்றபோது பார்வதி அவளிடம், அந்த ஹாலில் அண்ணனோட ஒன்று விட்ட தங்கச்சி செல்லம்மா வந்து உட்காந்துருக்காங்க தன்னோட பொண்ணோட. இனிமே கொஞ்ச நாளைக்கு இங்கே அள்ளி தர்பார் தான், நீ அவங்க கிட்ட கொஞ்சம் கவனமா இருக்கணுமா என்றார். சரிம்மா என்றபடி முன் ஹாலுக்கு சென்று புன்னகையுடன் அவர்களை எதிர்கொண்டாள் அவள். சென்னியப்பனும், இதுதான் தேஜா, என் நண்பனோட மக, பழைய மேனேஜர் இறந்துட்டார் இல்லையா, நம்ம சிவா தான் அழைச்சிட்டு வந்தா, ரொம்ப திறமையான பொண்ணு என்று சிலாகித்தார். கிராமத்து பாணியில் புடவையை நாட்டுக்கட்டாக அணிந்திருந்த அந்த அம்மாவும் இரட்டை ஜடையுடன் மிரட்சியாய் விழித்து கொண்டு அமர்ந்திருந்த அந்த சிறு பெண்ணும் அவளையை ஆர்வத்துடன் நோக்கினர். ஆனால் அந்த பெண்மணியின் முகம் உடனே சுருங்கியது. அதற்குள் சென்னியப்பன் தேஜாவிடம் திரும்பினார். தேஜா, இது என்னோட சித்தப்பா பொண்ணு செல்லம்மா, இவ ஜெயந்தி, அறிமுகப்படுத்தும் விதமாய் கூறினார். அழகிய துளிப் மலர்களாய் விரல்களை குவித்து புன்னகைத்தவளை கண்டதுமே அவர் முகத்தில் 1000 யோசனைகள். இவ்வளவு அழகாக கோவில் சில போல இருக்கிற ஒரு பொண்ணை இந்த அண்ணன் என் வீட்டிலேயே தங்க அனுமதிச்சாரு என்ற கோபத்துடன், இந்தாமா நான் சாமானெல்லாம் பின்னாடி ரூம்ல வச்சுடு என்றார் அதிகாரமாக. செல்லம், அவ எங்க வீட்டு மேனேஜர்மா, உங்க வீட்டு வேலையாள் இல்லை. தேஜா, நீ போய் சன்னியாசியை வர சொல்லுமா என்றார் சென்னியப்பன். முதலிலேயே அவர் அவளை உயர்த்தி பேசியது செல்லம்மாவின் முகத்தில் கலக்கத்தை வரவழைத்தது. இல்லைனா நான் எடுத்துட்டு போறேன் என்றபடி எல்லாவற்றையும் உள்ளே எடுத்து சென்றார். அந்த பெண் தேஜாவையே திரும்பி பார்த்தபடி செல்ல அவள் பார்வையில் ஏதோ ஒரு சுவாரஸ்யம் தெரிந்தது. யோசனையுடன் சமையலறைக்கு சென்றபோது, பாத்தியா தேஜா, அந்த பொண்ணு எத்தனை சின்னவளா இருக்கா, அவளை போய் நம்ம தீபனுக்கு கொடுக்கணும்னு அந்த செல்லம்மாவுக்கு ஒரு எண்ணம், அது இப்பதான் 10ஆவதே முடிச்சிருக்கு தெரியுமா என்றார் பார்வதி. இவ்வளவு சிறிய பொண்ணு எப்படி தீபனுக்கு பொருத்தமா இருக்க முடியும், இது தீபனுக்கு தெரியுமா என்ற ஆர்வம் எழுந்தாலும் அந்த சிறு பெண்ணுடன் அவனை இணைத்து கற்பனை செய்து கூட பார்க்க முடியவில்லை. மனதில் கீற்றாய் ஒரு வழி எழ மாடிக்கு சென்றாள் தேஜா. இரவு வீட்டுக்கு வந்த தீபனும் அவர்களை எதிர்பார்க்கவில்லை என்பதை அவனுடைய முகசுளிப்பே கூறியது. குறும்பு சிரிப்புடன் அவனையே நோக்கியபடி நின்றிருந்தவளை பார்த்தவனுக்கு ஒன்றுமே புரியவில்லை. அன்றிரவு சாப்பாட்டை அந்த பெண்மணியை பரிமாற அவள் ஒதுங்கியே இருந்தாள். மனம் முழுவதும் அவன் நினைவே இருந்தது. மனதிற்கு முன்பு பிடித்ததெல்லாம் இப்போது பின் செல்ல அவன் நினைவு மட்டுமே முதன்மையாய் அமைந்தது. அக்கா, மெதுவாக ஒலித்த அந்த குரல் அவளை கலைக்க திரும்பினாள். அந்த பெண் ஜெயந்தி அங்கு நின்றிருந்தாள். என்னம்மா என்றபடி அவளை அருகில் அழைத்த போது, எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்குக்கா, ஆனா அம்மா உங்களோட பேசக்கூடாதுன்னு சொல்றாங்களே வெகுளியாய் கூறியவளின் கன்னத்தில் செல்லமாக தட்டினாள் அவள். 16 வயதிற்குரிய வளர்ச்சியின்றி ஒல்லியாய் 10 வயது பெண் போல் காட்சியளித்த அந்த பெண்ணை பார்த்தபோது பரிதாபமே எழுந்தது. அம்மா சொல்றதை கேட்கணும், ஆனா அதையும் மீறி என்னோட பேசணும்னா அதோ பின்னாடி தெரியுதே அந்த வீட்டுக்கு சாயந்தரம் 5 மணிக்கு வா, பேசிட்டு இருக்கலாம் என்ன என்றாள். சரிக்கா என்று மகிழ்ச்சியுடன் தலையசைத்து விட்டு அந்த பெண் சென்ற பிறகு சாப்பிடும் நேரம் முழுவதும் செல்லம்மா பார்வதியை ஏவிக்கொண்டே இருந்தார். மறுநாளில் இருந்து அங்கு செல்லம்மாவின் காவல் இருந்ததால் அவர்கள் இருவருக்கும் தனிமை என்பதை கைவசப்படாமல் போனது. தீபன் எங்கு சென்றாலும் உளவறிவது போல் சுற்றி கொண்டிருந்த அந்த பெண்மணியை பார்த்தபோது அவளுக்கு சிரிப்புதான் வந்தது. அவனுக்கும் எரிச்சல் தான் என்பதை அன்று மில்லுக்கு கிளம்புவதற்கு முன் அவளை தேடி வந்தவனின் முகமே பறைசாற்றியது. தேஜி, இப்பெல்லாம் நீ எனக்கு கண்ணிலே படுறதில்ல, மாடிக்கு ஓடி ஓடி போயிடுற, உன்னைய பார்க்கறதுக்குள்ள காத்திருந்து ஏமாந்து போக வேண்டியதா இருக்குது செல்ல கோபத்துடன் கேட்டான். தேஜி என்று காதலுடன் அழைத்த அவன் வார்த்தைகளால்
தீபங்கள் சிலிர்த்தது போல் உள்ளே ஒரு ஒளி வந்தது. ஒரு பெரும் மூச்சுடன், உங்க அத்தை ஏதாவது நினச்சிக்க போறாங்கன்னு எனக்கு ரொம்ப பயமா இருந்துச்சு தீபன். அதான் வீணா ஏன் பிரச்சனை பண்ணணும்னு மாடியிலே இருந்துட்டேன் என்றாள். அவங்க நினைக்கிறத பத்தி நீ ஏன் கவலைப்படுற? அவங்க இந்த வீட்டு கெஸ்ட், அவ்வளவுதான். ஆனா நீ அப்படி இல்லையே, சீக்கிரமே இந்த வீட்டுக்கு உரிமையாக போறவ, நீ எதுக்கு பயப்படணும் இயல்பாக கூறினான். விழிகள் விரிய ஒரு கணம் அவள் பிரமித்து நின்ற போது, என்ன முழிக்கிற, என்ன நம்பலையா என்றபடி செல்லமாய் அவள் கன்னத்தில் தட்ட நினைவுகளுடன் சேர்ந்து உணர்வுகளையும் உரசி பார்த்தது அவன் தொடுகை. வெட்கத்தில் கன்னங்களில் 2 ரோஜாக்கள் மலர அவள் தலை குனிந்த போது அவன் என்ன சொல்லியிருப்பானோ? செல்லம்மாவின் குரல் நாராசமாய் இடை புகுந்தது. தீபன், அப்பா இங்கே உன்னை தேடிட்டு இருக்காங்கப்பா, இங்கே என்ன பண்ற என்றபடி உள்ளே நுழைந்தார். மெதுவாக திரும்பியவன், நான் தேஜா கிட்ட முக்கியமாக பேச வேண்டியது இருக்கு, பேசிட்டு வரேன், அப்பா கிட்ட சொல்லுங்க, அப்புறம் போய் ரெஸ்ட் எடுங்கத்த, அதுக்கு தானே வந்தீங்க, இனிமே இது மாதிரியான வேலைக்கெல்லாம் சன்னியாசி அனுப்புங்க போதும் என்ன? கோப பார்வையுடன் கூறிய போது இறுகிய முகத்துடன் திரும்பி சென்றார் அவர். அவருடைய கோபம் முழுவதும் தேஜாவிடமே சென்று எப்படியாவது அவளை இங்கிருந்து விரட்டிவிட வேண்டும் என்ற வேகம் எழுந்தது. அன்று மாலையில் வள்ளி வீட்டில் இருந்தபோது மாடியில் இருந்த அவளுடைய அறையில் லைட் வெளிச்சம் தெரிவதைக் கண்டு திகைத்து போனாள் தேஜா. இந்த நேரத்துல என்னோட அறைக்குள்ள போறது யாரா இருக்கும் என்று யோசித்த போது ஏனோ செல்லம்மாவின் நினைவு வந்தது. வீட்டிற்கு திரும்பியதும் எதிர்பாராத விருந்தாளியாக அவளுடைய அறைக்கு வந்தாள் ஜெயந்தி. ஏம்மா, என்ன வேணும் என்றபடி அவளை தன்னருகில் அழைத்து தேஜா அமர வைத்த போது அவள் பார்வை மிரட்சியுடன் பெட்டியிடம் சென்றது. தயக்கத்துடன், அக்கா, அந்த பெட்டியில எங்க அம்மா அவங்களோட அட்டிகையை வச்சதை நான் பார்த்தேன். இப்ப சமீபத்துல பார்த்த பழைய படத்துல கூட இப்படித்தான் செஞ்சு ஒரு அம்மா அந்த அக்காவை மாட்டி வச்சதையும் நான் பார்த்தேன். எங்க அம்மா ரொம்ப சினிமா பைத்தியம், எனக்கு உங்களை பார்த்தா பாவமா இருந்துச்சு, அதான் சொல்ல வந்தேன் என்றாள் கம்மிய குரலில். மனதில் சுருக்கென்று முள் தைத்தது போல சிறு வழி எழுந்தாலும், நான் ஒன்று சொன்ன கேப்பியாம்மா? இந்த நெக்லஸை உங்க அம்மா பெட்டியிலே வச்சுடு, மற்றதை நான் பார்த்துக்கிறேன் என்ன என்ற போது அவளும் தர்ம சங்கடத்துடன் சரி என்றாள். நகையுடன் அவள் கீழே இறங்கியதும் மனம் இறுகிப்போய் அமர்ந்திருந்தாள் தேஜா. வெளியில் தெரிந்த இருளை விழிகள் ஊடுருவ ஒரு சோகப்பந்து நெஞ்சுக்குள் நீங்காமல் மையம் கொண்டது. தீபன் வந்து சிறிது நேரத்திற்கெல்லாம் கீழே ஒரு சப்தமாக இருக்கவே இதழ்களில் ஒரு வறண்ட புன்னகையுடன் இறங்கி வந்தாள் தேஜா. செல்லம்மா தன் அண்ணனிடம் புலம்ப ஆரம்பித்திருந்தார். அண்ணா, இதுவரைக்கும் இந்த மாதிரி நடந்ததே இல்லைண்ணா, புதுசா வந்திருக்கிறது இந்த பொண்ணு மட்டும்தான், அவளோட பொருளை எல்லாம் நான் சோதனை போடணும் உரத்த குரலில் கூறிக்கொண்டிருந்தார். தன் அறையிலிருந்து எல்லாவற்றையும் கேட்டபடி வெளியே வந்த தீபன் கூடியிருந்த வேலையாட்களிடம், எல்லாரும் போங்க, என்ன நடக்குது, ஏன் இப்படி கத்துறீங்க, இது ஒன்றும் உங்க வீடு இல்லை, ஒரு விருந்தாளியா இங்க வந்திருக்கிறோங்கிறத மறந்துட வேணாம், சரிதானே? கர்ணனுக்கு கவச குண்டல மாதிரி அந்த நெக்லஸை தூங்குறப்ப கூட கழட்ட மாட்டீங்க, இப்ப அதை காணும்னு போய் சொல்றீங்களா கடுமையாக கேட்டான். சென்னியப்பனும், செல்லம்மா போய் நல்லா தேடி பாருமா, இந்த மாதிரி அசவாசமெல்லாம் தீபனுக்கு பிடிக்கவே பிடிக்காது பொறுமையின்றி கூறினார். என்னன்னே நீங்களும் இப்படி பேசுறீங்க எனும் போதே முன்னால் வந்த தேஜா, ஒரு நிமிஷம் நான் பேசலாமா அங்கிள் என்ற போது அலட்சியமாக அவளை முறைத்தார் செல்லம்மா. நான் வள்ளி வீட்டில் இருந்து திரும்பி வந்தப்ப என் ரூம்ல அவங்களோட அட்டிகை கீழே கிடந்துச்சு, உடனே அதை ஜெயந்தி கிட்ட கொடுத்துட்டேனே, அவங்க பெட்டியில பார்க்க சொல்லுங்களேன். ஏம்மா என் ரூமுக்கு வந்தீங்க என்கிட்ட பேசுறதுக்கா? அப்பதான் உங்க நகை தெரியாம கீழே விழுந்துடுச்சு போல இருக்குது என்றாள் இயல்பாக. வெறுப்புடன் அவளையே உறுத்து விழித்தவள், ஜெயந்தி இங்க வாடி, இவ சொல்றது உண்மையா என்று இறைந்தார். ஆமாம்மா, நான் உன்னைய தேடி பார்த்தேன், நீ பக்கத்து வீட்டுக்கு போனதா பார்வதி பெரியம்மா சொன்னாங்க, அதான் உன் பெட்டியிலே வச்சுட்டேன், இந்தாம்மா. கோபத்தில் விழிகள் மின்ன, என்னத்த விஷயம் வேற மாதிரி போகுது, நீங்க ஏன் தேஜாவோட ரூமுக்கு போனீங்க? இப்படி அங்கிட்ட இங்கிட்ட அலையிறத விட்டுட்டு பேசாம உங்க ஊருக்கு போற வழியை பாருங்க, நாளைக்கே நீங்க கிளம்பலாம் என்ன? உரிமை விட்டு திரும்பினான் தீபன். தேஜா ஒரு நிமிஷம் வா, உன்னோட பேசணும் என்றபடி அவன் வெளியில் சென்ற போது மௌனமாக பின்தொடர்ந்தாள் அவள். தோட்டத்திற்கு சென்றவுடன் திரும்பியவனின் விழிகளில் கொவ்வை சிவப்பு. தேஜி சாரிடா, அவங்களுக்கு உன் மேல ஏதோ கோபம், அதான் அப்படி பேசிட்டாங்க, எனக்காக இதை பெருசா எடுத்துக்காத ப்ளீஸ். பரிதவிப்புடன் வந்தன வார்த்தைகள். இவ்வளவு நெருங்கிய உறவுகளை விட உங்களுக்கு நான் முக்கியமா போயிட்டேனா என்ற கேள்வியும் அதனால் வந்த தவிப்பும் மனதில் போட்டியிட கலங்கிய விழிகளுடன் நிகழ்ந்து போய் அவள் நிமிர்ந்த போது பதறிவிட்டான் தீபன். என்னாச்சு தேஜி, ஏன் இப்படி அழுற? உடலில் சிறு நடுக்கம் ஓட அவள் தலையை வருடி சமாதானப்படுத்தியவன்,
அவங்க உன்னை ரொம்ப காயப்படுத்திட்டாங்களோ? மென்மையாக கேட்டான். அவள் இல்லை என்று தலையசைத்தபடி நிமிர்ந்த போது, எனக்கு நீ வேணும் தேஜி. இனிமே எனக்காக கவலைப்பட, எனக்காக காத்துட்ருக்க, எனக்காக உருக, எனக்காக அழ, எல்லாத்துக்குமே. உணர்ச்சிகள் நிறைந்த குரலில் அவன் கூறவும் அவளுடைய மௌனம் கரை உடைந்தது. மெல்ல நிமிர்ந்தவள், நிச்சயமா நான் உங்களோட தான் இருப்பேன் தீபன், என் இறுதி மூச்சு வரைக்கும். ஐ லவ் யூ என்றபடி அவன் மார்பில் தன் முகத்தை புதைத்து கொண்டவளுக்கு வெட்கம் முதலாக விடைபெற்று சென்றது. மறுநாள் காலையில் ஊருக்கு கிளம்பி சென்ற செல்லம்மா ஜெயந்தியை அங்கே விட்டு சென்றார். அண்ணா, ஜெயந்தி இங்கே ஒரு 10 நாள் இருக்கட்டும், அவர் வந்து அழைச்சிட்டு போவாரு என்றபடி தேஜாவை ஒரு கோபப்பார்வை பார்த்துவிட்டு கிளம்பினாள். அவளுக்கு கோபம் வருவதற்கு பதில் சிரிப்புதான் வந்தது. அக்கா, இனிமே ஜாலிதான், நல்ல வேளை அம்மா போயிட்டாங்க என்ற ஜெயந்தியை அணைத்து கொண்டாள் தேஜா. அப்படிலாம் சொல்லக்கூடாதுமா, என்னதான் இருந்தாலும் அவங்க பெரியவங்க இல்லையா? எப்படியோ உனக்கு நிச்சயமா அவங்க நல்லது மட்டும்தான் செய்வாங்க என்று சமாதானப்படுத்தும் விதமாக கூறினாள் தேஜா. உடனே அவள், இல்லக்கா, எனக்கு மேலே படிக்கணும்னு ரொம்ப ஆசை. 10th 85% வாங்கியிருக்கிறேன். இந்த அம்மா தான் போன வருஷத்தோட என் படிப்பு நிறுத்திட்டாங்க என்றாள் குறையாக. சரி, நான் உங்க மாமா கிட்ட பேசி பார்க்குறேன், அவர் சொன்னா ஒருவேளை அவங்க கேட்பாங்களோ என்னவோ புன்னகையுடன் கூறினாள். மறு நிமிடத்திலிருந்து ஜெயந்தி அவளுடைய ஒட்டி கொண்டு சுற்றி வர, இதுவும் ஒருவேளை அந்த செல்லம்மாவின் ஏற்பாடோ என்று கூட நினைத்தவள் மறுகணம் அந்த வெகுளி பெண்ணின் பாசத்தை புரிந்து கொண்டாள். அந்த வியாழன் அன்று மாலை இருவரும் டவுனுக்கு கிளம்பும் போது அதிசயமாக மில்லிலிருந்து சீக்கிரமே வந்து விட்டான் தீபன். இருவரையும் குறும்புடன் நோக்கியவன், எங்கே டவுனுக்கா? மகாராணி உலா கிளம்பியாச்சா? கூட இவ என்ன தோழி பெண்ணா? இடுங்கிய கண்களுடன் கேட்டான். அவனுடைய கிண்டலும் கேலியும் புரிந்து மௌனமாக நின்றவளிடம், ஒரு நிமிஷம் இரு, நானும் வந்துடுறேன் என்றபடி உள்ளே சென்று முகம் கழுவி தயாராக வந்து அவளுடன் சேர்ந்து கொண்டான். அக்கா, அப்ப நம்ம கார்ல தான் போறோமா? மகிழ்ச்சி துள்ளலுடன் கேட்டவளிடம், ஆமா வாண்டு, என்ன சந்தோஷம்தானே என்றபடி சிரித்தவனை பார்த்தபோது இருவருக்கும் இருந்த வயது வித்தியாசம் ஏன் செல்லம்மாவுக்கு உரைக்கவில்லை என்ற கேள்வி எழுந்தது. மூவருமாக டவுனை சுற்றி பார்த்துவிட்டு பொருட்கள் அனைத்தையும் வாங்கிவிட்டு அங்கிருந்து சென்றனர். பிறகு கார் வேறு வழியில் சென்று அந்த மலைக்கோயிலின் அடிவாரத்தில் நின்றபோது மனம் சிலிர்த்து போனது. இன்னைக்கு பௌர்ணமி, இந்த முருகன் கேட்டதை கொடுக்குறவன், ரொம்ப விசேஷமான கோயில் இது, நான் ரொம்ப சந்தோஷமா இருந்தா வர்ற ஒரே இடம் இதுதான் மென்மையாக கூறினான் தீபன். மலையேறி சென்று இனிமையான பரவச உணர்வு மனதை தீண்ட முருகனை தரிசித்துவிட்டு திரும்பிய போதுதான் அங்கு வள்ளியையும் கந்தனையும் சந்தித்தனர். சிறிது நேரம் பேசிய பிறகு ஜெயந்தியை வள்ளி தங்களுடன் வைத்துக் கொள்ள இயற்கை அழகை ரசித்தபடி சென்று அங்கிருக்கும் சுனையருகே இருவரும் மௌனமாக அமர்ந்திருந்தனர். தீபன் குனிந்து அவள் முகத்தையே நோக்கிய போது மின்னுகின்ற அவள் கன்னங்களில் இளம் பிறையாய் நிலவு ஒளிர்ந்தது. தேஜி, என்னால் இனிமே காத்திருக்க முடியாது. உனக்காக ஒவ்வொரு நிமிஷமும் என் மனசு துடியா துடிக்கிறப்ப என்னைய கண்ட்ரோல் பண்ணிக்கவே என்னால் முடியலை. இது மாதிரி தெரியாமல் சந்திக்கிறதெல்லாம் இனிமே வேணாம். நீ எந்த வீட்டு பொண்ணோ ஏழையோ எனக்கெல்லாம் தெரியாது. எனக்கு நீ வேணும். நான் நாளைக்கு அப்பா கிட்ட இதை பற்றி பேச போகிறேன் என்றான் அவளையே ஊடுருவும் விழிகளுடன். எனக்கு பயமா இருக்கு தீபன், அங்கிள் இதுக்கு சம்மதிப்பாங்களா? பயத்துடன் கிசுகிசுப்பாய் வந்தது அவள் குரல். நிச்சயமா ஒத்துப்பாரு. நான் கல்யாணம் பண்ணிக்க மறுக்கிறதுல அவருக்கு ரொம்ப வருத்தம். இந்த நிலைமையில ஒரு கழுதையை கொண்டு போய் நிறுத்தினா கூட உடனே சரின்றுவாரு என்று கேலியாக கூறினான். அப்ப என்னை கழுதைன்றீங்களா என்று செல்லமாக கோபித்தவளை மென்மையாக அணைத்து கொண்டான் தீபன். வீட்டிற்கு வந்ததும் சாப்பிட்டு விட்டு மாடிக்கு சென்றபோது சிவனேசனின் நினைவு வந்து மனம் குற்ற உணர்ச்சியில் நிறைந்தது. காதல் மனிதனை எவ்வளவு சுயநலப்படுத்துகிறது என்பது புரிந்தது. அவரிடம் எல்லாவற்றையும் பகிர்ந்து கொள்கின்ற மனது இதுவரை தன் காதலை மட்டும் பொக்கிஷமாய் நெஞ்சுக்கூட்டுக்குள் மறைத்து வைத்தது மட்டும் ஏனென்று புரியவில்லை. இன்று எப்படியாவது அவரிடம் எல்லாத்தையும் கூறிவிட வேண்டும் என்று பெட்டியிலிருந்து தன் செல்லை உயிர்ப்பித்து அவருடைய எண்ணை அழுத்திய போது உடனே எடுத்தவரின் குரலில் மிகுந்த மகிழ்ச்சி. தேஜா, எப்படி இருக்கம்மா? குரல் விட்டு விட்டு வரவே சிக்னல் சரியாக கிடைக்காததால் ஜன்னல் அருகே சென்று பேச ஆரம்பித்தாள். அங்கிள், போன வாரம் கூட ட்ரை பண்ணேன், உங்கள் லைன் கிடைக்கவே இல்லையே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா. இப்போ நான் லண்டனில் இருக்கிறேன். நேற்று தான் வந்தோம். கவிதாவுக்கு சீக்கிரமே டெலிவரி ஆயிடுச்சுமா. நானும் ஆன்ட்டியும் குழந்தைய பார்த்துக்கிறதுக்காக இங்கே வந்திருக்கோம். 8 மாதத்துலேயே ப்ரீமெச்சூர் டெலிவரி. குழந்தை இன்குபேட்டரில் இருக்குது. பிளான் படி இல்லாமல் 1 மாதம் முன்னாடியே வர்ற மாதிரி ஆயிப்போச்சுமா.
அவசரமா கிளம்புனதுல உன்கிட்ட சொல்ல முடியலம்மா என்றார். பரவாயில்ல அங்கிள், கவிதாவுக்கு கங்க்ராட் சொன்னேன்னு சொல்லுங்க. உங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா? ஆன்ட்டியையும் ரொம்ப விசாரிச்சேன்னு சொல்லுங்க. சொல்லிடுறேன். நம்ம பிளான் எவ்வளோ தூரத்தில் இருக்கு. அங்கே நீ போய் கிட்டத்தட்ட 8 மாசமாக போகுது. தீபனை உனக்கு பிடிச்சிருக்கு தானே? அதை சொல்ல தான் ஃபோன் பண்ணேன் அங்கிள். அவர் எப்படி இருப்பாரோன்னு பயத்தோடு தான் நான் இங்கேவே வந்தேன். ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி அவர் ரொம்ப நல்லவர்னு பழக்கினதுக்கு அப்புறமா தான் தெரிஞ்சுக்கிட்டேன். 1 வருஷம் இங்கேயே தங்கி பார்த்து அப்புறம் என் முடிவை சொல்கிறேன்னு உங்ககிட்ட நான் சொன்னேன் இல்லையா? ஓகே அங்கிள், எனக்கு அவரை ரொம்ப பிடிச்சிருக்கு. சென்னி அங்கிளும் ரொம்ப நல்லவராக தான் இருக்கிறாரு. தீபனை கொஞ்சம் கொஞ்சமாக அப்சர்வ் பண்ணி நல்லவர்னு தெரிஞ்சதுக்கப்புறம் தான் என் மனசு அவரை நம்பவே ஆரம்பிச்சிச்சு. அவர் காதலை ஏற்றுக்கிட்டேன் என்று முடித்தாள். அப்போ நான் இந்தியா வந்த உடனேயே கல்யாணம் தான் அப்படின்னு சொல்லு. வாழ்த்தி விட்டு ஃபோனை வைத்தார் சிவனேசன். திடீரென்று சப்தம் கேட்டு திரும்பியவளை இரத்தமென சிவந்த விழிகளுடன் அரை வாசலில் அவளையை உறுத்தபடி இறை தேடும் புலியைப் போல நின்றிருந்தான் தீபன். வெல்டன் மிஸ் தேஜஸ்வினி, ஒருத்தனை பார்த்து பழகி அவன் நல்லவனா கெட்டவனா வசதியானவனான்னு தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் காதலிக்க ஆரம்பிச்சேன்னு சொல்றியே, உனக்கு வெக்கமா இல்லை? காதல்ங்கிற வார்த்தையோட புனிதம் உனக்கு தெரியுமா? ஒருத்தரை பார்த்த உடனேயே எந்த தடையும் இல்லாம இயல்பா அப்படியே மனசு உருகி பிரவாகமா பொங்கி வர்றதுக்கு பேர் தான் காதல். என்னைய பார்த்து பழகி என் குணத்தை நல்லா ஆராய்ஞ்சு அதுல நம்பிக்கை வந்ததுக்கு அப்புறம் தான் நீ காதலிக்க ஆரம்பிச்சேன்னு நினைக்கும் போதே காதல்ன்ற அற்புதமான உணர்வை எவ்வளவு கொச்சப்படுத்திருக்கிறேன்னு இப்பதானே எனக்கு புரியுது. ச்சே, நீ இவ்வளவு கேவலமா இருப்பேன்னு நான் நினைக்கவே இல்லை. இந்த நிமிஷம் உலகத்திலே நான் வெறுக்கிற ஒருத்தி இருக்கான்னா அது நீ மட்டும்தான். என்ன சொன்ன? 1 வருஷம் இந்த வீட்டில் தங்கி பழகி பார்த்ததுக்கு அப்புறம் உன் முடிவு சொல்றேன்னு தானே? என்ன நவீன சுயம்பரம் நடத்துறீங்களா 2 பேரும்? எவ்வளவு பிளான் பண்ணி இங்கே வந்து இன்னசென்ட்டா நடிச்சு எல்லாருக்கும் உதவுற மாதிரி பாவனை பண்ணி நல்ல பேர் வாங்கிட்டு என்னைய வளைச்சு போட பார்த்தில்ல? எல்லாம் என் பணத்துக்காக தானே? கோபமும் விரக்தியும் கலந்த குரலில் உருமினான். கண்ணீர் வழிய பதட்டத்துடன் நிமிர்ந்தவள், இல்லை நிச்சயமா பணத்துக்காக இல்லை. என்கிட்ட இல்லாத பணமா? இதை விட அதிகமாகவே இருக்குங்க. நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேட்குறீங்களா? ஒரு இயலாமையோடு கதறினாள். ஓ, அதுலையும் பொய்யா? இகழ்ச்சியும் விரக்தியும் போட்டி போட்டு கொண்டு வந்தன அவன் வார்த்தைகளில். ப்ளீஸ், நான் எதனால் அப்படி அங்கிள் கிட்ட சொல்லிட்டு இங்கே வந்தேன்னு காரணம் சொன்னாதான் உங்களுக்கு புரியும். ஒரு 5 நிமிஷம் நான் சொல்றத கேளுங்களேன். தன்னிலை விளக்கம் கொடுக்க வேண்டும் என்று தவிப்பு தெரிந்தது அவளிடம். பாவி, இன்னும் எத்தனை பொய்களை உனக்குள்ள ஒளிச்சு வச்சிருக்கிற? ஓ காட், எனக்கு மட்டும் இப்படிலாம் நடக்குது. நான் உயிரா விரும்பின எல்லாருமே என்னை விட்டுட்டு உடனே விலகி போயிடுறாங்க. முதல்ல அம்மா, இப்போ நீ. என்னை உயிரோட கொன்னுட்டு என் உணர்வுகளை ஒரு நாளில் குழி தோண்டி புதைச்சிட்டியே. ச்சே, எவ்வளவு மெட்டீரியலிஸ்டிக்காக இருந்திருக்கிற. நான் தான் ஏமாந்துட்டேன். ஆனால் முதல்ல ஒரு துரோகிய, சுயநலவாதிய, சந்தர்ப்பவாதிய இனம் கண்டு கொள்ள முடிஞ்சதேன்னு ஒரு சின்ன நிம்மதி போதும் எனக்கு. ஏய், இதுதான் நான் உன்னை பார்க்குற கடைசி நிமிஷமாக இருக்கணும். நாளைக்கு காலையில் உன் கணக்கை செட்டில் பண்ணிடுறேன். நீ இங்கேருந்து கிளம்பிடணும், அதுவும் என் கண்ணில் படாமல். கெட் லாஸ்ட். எரிமலையாய் தகித்த மனதுடன் கூறிவிட்டு திரும்பிச் சென்ற தீபனை அவள் பார்வை மறைத்தது. அருவியாய் கண்ணீர் வழிய ஆரம்பிக்க, ப்ளீஸ் தீபன், நான் என்ன சொல்றேன்னு. அதை கேட்பதற்கு அவன் அங்கு இல்லை. அவளை விட்டு அவன் வெகு தூரம் விலகிச் சென்றிருந்தான். அவளுடைய இதயத்தை மட்டும் சுமந்து அவன் சென்றபோது தேஜா வேரினை இழந்த மரம் போல சரிந்து விழுந்தாள். நெஞ்சம் 2ஆக பிளக்க, தீபன் என்று கதறியவள் தன் உயிரும் கரைந்து விடுவது போல அழ ஆரம்பித்தாள். தன்னுடைய அறைக்கு வந்த தீபனுக்கு மனம் முழுவதும் ரணமாகி வலித்தது. தன் முதல் காதல் மொட்டிலேயே கருகிய கொடுமையை தாங்க முடியாமல் வாடிப்போயிருந்தாள் தேஜா. இரவு முழுவதும் அழுதவள் ஒரு நொடி கூட கண்ணையறவில்லை. தன் பக்கமுள்ள நியாயத்தை அவன் கேட்க மறுப்பது வேறு மனதை உளைக்களமாய் ஆக்கியது. விடிந்ததும் எழ முடியாமல் தீபனின் வார்த்தைகள் ஒளியாய் மனதில் துன்பத்தை செதுக்க, மெல்ல எழுந்து குளித்துவிட்டு துணிகளை அடுக்கும் போதுதான் மனதின் மூலையில் சிறியதாய் ஒரு நப்பாசை. இப்ப போய் பேசினா அவன் என்னை புரிஞ்சுக்குவானா என்று குழப்பமாய் யோசிக்கும் போதே ஜெயந்தி பதட்டத்துடன் ஓடி வந்தாள். அக்கா, பெரிய மாமாவுக்கு உடம்பு முடியல. தீபன் மாமாவும் மில்லுக்கு போயிட்டாங்க. பெரியம்மா உங்களை உடனே அழைச்சிட்டு வர சொன்னாங்க. அவள் பதறி எழுந்து கீழே சென்றபோது பாத்ரூமில் விழுந்து கிடந்த சென்னியப்பனை படுக்கையில் கிடத்தியிருந்தனர். மயங்கிய நிலையில் உணர்வின்றி இருந்தவரை கண்டதும் பயந்து போய் உடனே காரை எடுக்கும்படி கூறிவிட்டு முன்பு அவரை அனுமதித்திருந்த மருத்துவமனைக்கே அழைத்துச் சென்றாள் தேஜா. தீபனிடம் போனில் தெரிவிக்கும்படி ஜெயந்தியிடம் கூறியவள் அவளுக்கு வள்ளியை துணைக்கு வைத்துவிட்டு பார்வதியையும் உடன் அழைத்துச் சென்றாள். சென்னியப்பன் உடனே ஐசியூவில் அனுமதிக்கப்பட்டார். வெளியில் அவளும் பார்வதியும் தவிப்புடன் காத்திருந்த போது
தீபன் வேகமாக வருவது தெரிந்தது. நேரே பார்வதியிடம் வந்தவன் நடந்ததை விசாரித்துவிட்டு உடனே சீஃப் டாக்டரின் அறைக்கு சென்றான். இதய வீணையின் நரம்பொன்று அருந்தது போல தவிப்புடன் காத்திருந்த தேஜாவின் விழிகளில் கண்ணீர் துளிகள். திரும்பி வந்த தீபனின் முகம் கவலை ரேகைகளை சுமந்திருந்தன. அவளை கண்டதும் வெறுப்புடன் ஒரு கணம் கண்களை இறுக மூடி திறந்தவன் கோபத்துடன் திரும்பிக் கொண்டான். அவன் அருகில் சென்ற பார்வதி, அப்பாவுக்கு இப்போ எப்படிப்பா இருக்கு? டாக்டர் என்ன சொன்னாரு? தவிப்புடன் கேட்டபோது, டாக்டர் உள்ள இருக்கிறாரு, ஒன்னும் தெரியல என்றான் கம்மிய குரலில். பிறகு காத்திருந்த மணித்துளிகள் அடுத்து என்ன நடக்குமோ என்ற பயத்தை விதைத்தது. அப்போது வெளியில் வந்த சீஃப் டாக்டர் தீபனிடம் வந்தார். அப்பாவுக்கு இப்போ ஒன்றும் பயமில்ல, கீழே விழுந்ததில் கை மட்டும் ஃப்ராக்சர் ஆயிருக்கு. உடனே கொண்டு வந்து அட்மிட் பண்ணிட்டதுனால ஒரு இன்ஜெக்ஷன் போட்டிருக்கோம். ஸ்ட்ரோக் எதுவும் வரல, இப்போ நினைவு திரும்பிருச்சு. மாவுக்கட்டு போட்டிருக்காங்க. ரூமுக்கு வந்ததுக்கப்புறம் நீங்கள் போய் பார்க்கலாம் என்றார். அவருக்கு நன்றி கூறிவிட்டு பார்வதியிடம் திரும்பியவன், நீங்கள் கிளம்புங்க, நான் இங்கே பார்த்துக்கிறேன் என்றதும் அவர் கிளம்பினார். உடனே அவளிடம் திரும்பிய போது அழுது சிவந்து இருந்த அவள் விழிகளில் ஆழ்கடல் அளவு சோகம் தெரிந்தது. தன்னையும் மீறி அவளை சமாதானப்படுத்த விழைந்த மனதை அடக்கியவனுக்கு முந்திய நாளின் நினைவில் முகம் பாறையாய் இறுகியது. போதும் அழுதது, எனக்கு உன்னோட சுயரூபம்லாம் தெரியும், நீ கிளம்பலாம். ஒரு துரோகியோட முகத்தை பார்த்துட்டு இனி என்னால் நிம்மதியாக இருக்க முடியாது. அப்பாவை உடனே அட்மிட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அடிக்குரலில் சீறினான். மனம் உடைந்து அவள் வெளியே வந்தபோது காரில் பார்வதி தயாராக காத்திருக்க வீடு வந்து சென்னியப்பன் நன்றாக இருப்பதை கூறிவிட்டு மாடிக்கு சென்று கண்ணீரில் கரைந்தாள் தேஜா. யாரோ தன்னருகே அமர்வது புரிந்து அவள் நிமிர்ந்த போது வள்ளிதான் அவளை சமாதானப்படுத்தினாள். என்ன தேஜா, தீபன் சாருக்கு உங்களுக்கும் பிரச்சனையா எனும் போதே இன்னும் உடைந்து போனாள் அவள். என்ன சொல்வதென்று யோசித்தவளுக்கு எல்லாவற்றையும் பகிர்ந்து கொள்ள ஒரு துணை தேவையாய் இருந்தது. நடந்ததையெல்லாம் அவளிடம் கூறிவிட்டு அப்படியே சரிந்து அவள் மடியில் படுத்து அழ ஆரம்பித்த தேஜாவை பார்த்தபோது வள்ளிக்கு எல்லாம் புரிந்தது. காயப்பட்ட மனம் யாரையும் நம்பாமல் சரியான இணை தேடி இங்கு வர அதை தவறாக புரிந்து கொண்ட தீபனை நினைத்தாள் கவலையாய். அழக்கூடாது தேஜா, எவ்வளவு பெரிய துன்பத்தை எல்லாம் தைரியமா தாண்டி வந்திருக்கீங்க. தீபன் சாருக்கு ஒரு நாள் உண்மை புரியும் என்று முதுகை வருடி சமாதானப்படுத்தினாள். அன்று மாலை வீட்டுக்கு வந்த தீபனின் ஓய்ந்து போன தோற்றமும் இறுகிய முகமும் சிவந்த விழிகளும் உயிர் வேதனையை அவளுக்குள் விதைத்தன. அவளை கண்டவுடன், நீனும் போகலையா? ச்ச, இந்த வீட்டில் நிம்மதியே கிடையாது போல இருக்குது ரௌத்திரமாய் கூறிவிட்டு சென்றவனையை பார்த்து கொண்டு நின்றவளை அனைத்து ஆறுதல் கூறினார் பார்வதி. உனக்கு இந்த குடும்பத்து மேல எவ்வளவு அக்கறைன்னு எனக்கு நல்லா தெரியும் தேஜா. அண்ணன் நல்லாயிடுவாரு. ஏன் தீபன் தம்பி கோபமா உங்ககிட்ட பேசுதுன்னு தான் தெரியல. ஆனா எதுவா இருந்தாலும் பொறுமையா இரு. அண்ணன் ஆஸ்பத்திரியில இருந்து வந்ததுக்கு அப்புறம் எல்லாம் பேசிக்கலாம் என்ன கனிவுடன் கூறினார். சரிம்மா என்று கூறிவிட்டு மாடிக்கு சென்ற தேஜாவின் மனதில் ஒரு முடிவு நிலை பெற்றது. தீபன் வீட்டில் இருக்கும்போது இனி அவன் எதிரில் செல்லக்கூடாதென்ற வைராக்கியமும் சென்னியப்பன் வீட்டுக்கு வந்தவுடன் அவரிடம் சொல்லிவிட்டு உடனே கிளம்பிவிட வேண்டும் என்ற உறுதியும் வந்தது. மறுநாள் காலையிலேயே செல்லம்மா வந்துவிட கீழே ஒரே அழுகையாக இருந்தது. தேஜா கீழே இறங்கி வரவே இல்லை. டிஃபனை மாடிக்கு எடுத்து வந்த ஜெயந்தி தன் அம்மாவுடன் மருத்துவமனைக்கு கிளம்புவதாக கூறிவிட்டு சென்றாள். அன்று முழுவதும் அமைதியின்றி செல்ல ஏனோ அன்று மாலையே செல்லம்மா ஊருக்கு கிளம்பிவிட்டார். ஊருக்கு போவதற்கு முன்பு ஜெயந்தி மட்டும் அவளிடம் வந்து நீண்ட நாள் பழகிய ஒரு தோழியைப் போல விடைபெற்று சென்றாள். அப்போது அவள் கூறிய விஷயம் மனதிற்கு இதமாய் இருந்தது. மாமா அம்மா கிட்ட சொல்லி இனி ஸ்கூல்ல சேர்த்து விடுறதுக்காண்டி சொல்லியிருக்காங்கக்கா, உங்களுக்கு தாங்க நான் தேங்க்ஸ் சொல்லணும் என்று கூறிய போது அவளை பாசத்துடன் அணைத்து விடை கொடுத்தனுப்பினாள். மனம் கனத்து போயிருக்க வள்ளியுடன் சென்று ஆற்றங்கரையில் அமர்ந்து பேசிக்கொண்டிருந்த போது ஏதேதோ பேசிக்கொண்டு வேக சுழற்சியுடன் சென்று கொண்டிருந்தது நதிநீர். தன் மனதில் இருந்த உணர்வுகளை எல்லாம் சஞ்சலத்துடன் அவள் வள்ளியிடம் பகிர்ந்த போது அவளுக்குள்ளும் ஒரு நம்பிக்கை ஒளி. நான் சொல்றதை கேட்பீங்களா தேஜா? பேசாம உங்களோட கடந்த கால வாழ்க்கையை பத்தி அதில் நடந்த சோகங்களை எல்லாம் நீங்க பெரியவர்கிட்ட சொல்லிருங்களேன் என்றாள். வேணா வள்ளி, அவருக்கே உடம்பு சரியில்லாம இருக்கு. என் சுயநலத்துக்காக அவர்கிட்ட பேசி அவர் தொந்தரவு பண்ண நான் விரும்பல. எனக்கு என்ன நடக்கணும்னு எழுதியிருக்கோ அதுதானே நடக்கும். பாப்போம் என்றபடி எழுந்தாள். வீட்டிற்கு வந்தபோது மனம் தெளிவடைந்திருந்தாலும் துணிகளை அடுக்கி வைத்த போது இதய பக்கங்களில் உயிரோவியமாய் அவன். மறுநாள் காலையில் சென்னியப்பனை அழைத்து வர சென்றிருந்தான் தீபன். வள்ளியின் வீட்டிற்கு சென்று தன்னிடமிருந்த புதுப்புடவை ஒன்றையும்
தன்னுடைய செல்போனையும் தன் நினைவாக அவளுக்கு கொடுத்தாள். பிரிவை எண்ணி தவித்த மனதை அடக்கியபடி திரும்பி வந்தபோது பார்வதி அவளுக்காக காத்திருந்தார். தேஜா, அண்ணன் வந்துட்டாரு, உன்னைய பார்க்கணும் அப்படின்னு கேட்டாரு. மாடிக்கு வந்து தேடினா உன்னைய காணா. வள்ளி வீட்டுக்கு போயிருந்தியா? அண்ணனை போய் பாரு என்றபடி சமையலறைக்குள் சென்றார். மெதுவாக அவரது அறைக்குள் சென்றபோது அங்கு தீபன் அமர்ந்திருக்க, வாமா தேஜா, ஏமா நீ ஹாஸ்பிட்டலுக்கே வரல என்று கேட்டார் சென்னியப்பன். உடனே எழுந்த தீபன், அப்பா ரெஸ்ட் எடுங்க, அனாவசியமா பேசி உடம்புக்கு எடுத்துக்காதீங்க, டாக்டர் சொன்னது ஞாபகத்தில் இருக்கட்டும் என்ன. அவர் கையை பிடித்து அழுத்தி விட்டு சென்றான். அவள் ஒருத்தி அங்கு இருப்பதையே உணராதவன் போல அவன் முகம் திருப்பிச் சென்றது இதயத்தை கணக்கு செய்வதாய் இருந்தது. தயக்கத்துடன் அவருக்கு அருகில் சென்றவள், அங்கிள் இப்ப எப்படி இருக்கு, பரவாயில்லையா என்றாள் கலங்கிய விழிகளுடன். நல்லா இருக்கேம்மா, ரொம்ப தேங்க்ஸ். உடனே நீ ஆஸ்பத்திரியில் சேர்த்தது நீதான்னு தீபன் சொன்னா. அப்புறம் ஏன் நீ அங்கே வரவே இல்லை? ஜெயந்தி இருந்ததால வீட்லேயே துணையா இருந்துட்டேன். அப்புறம் நீங்கள் டிஸ்சார்ஜ் ஆகி வந்துடுவீங்கன்னு தீபன் சார் தான் சொன்னாங்க, அதான் எனும்போதே அறை கதவு திறந்தது. அப்பா நீங்கள் ரெஸ்ட் எடுங்க, அவர் ஒரு பேஷண்ட், பேசினது போதும் கடுமையான குரலில் கூறினான். சரி அங்கிள், அப்புறம் ஊரில் என் ஃப்ரெண்டுக்கு கல்யாணம், போயிட்டு வந்துடுறேன் என்ற போது, என்னம்மா நாளைக்கு தீபாவளி, அது முடிஞ்சுதானே கிளம்புற? நான் உடம்பு சரியில்லாமல் படுத்திருந்ததால வீடே எந்த கோலாகலமும் இல்லாமல் களையிழந்து கிடக்கு பாரு, நீயும் போறேன்றியே குறையுடன் கூறினார். நாளை விடிந்தால் தீபாவளி. அந்த நினைவே இதுவரை மனதில் பதியவில்லை. உலகமே இருண்டு கிடக்கின்ற உணர்வு எழ, நாளை நவம்பர் 1 என்பதும் அது தன்னுடைய பிறந்த நாள் என்பதும் மனதில் அரைந்தது. என்னம்மா ஒண்ணுமே பேச மாட்டேன்ற என்றவரிடம் மௌன புன்னகையை பதிலளித்து விட்டு வெளியில் வந்தாள். ஒரு கவரை அவளிடம் கொடுத்த சந்நியாசி, சின்னையா இது உங்ககிட்ட கொடுக்க சொன்னாங்கம்மா என்றான். தன் அறைக்கு சென்று பிரித்தவளுக்கு அன்று மதியம் ரயிலுக்கான டிக்கெட்டும் அவள் பெற மறுத்த பணமும் செக்காக அதில் இணைக்கப்பட்டிருப்பது புரிந்தது. ஈரோட்டிலிருந்து மதியம் 3 மணிக்கு கிளம்பும் கோவை எக்ஸ்பிரஸிற்கு இன்னும் 1 மணி நேரத்தில் கிளம்பினால்தான் சரியாக இருக்கும் என்று தோன்றியது. பார்வதி அம்மாவிடம் சென்று விடை பெற்ற போது பதறி எழுந்தவர், என்ன தேஜா நாளைக்கு தீபாவளி, இப்ப கிளம்புற? நீ கிளம்புறது அண்ணனுக்கு தெரியுமா? உனக்கு தீபனுக்கு என்ன பிரச்சனைன்னு என்கிட்ட சொல்லக்கூடாதா? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. பரிதவித்து போனார் அவர். அம்மா அங்கிள் கிட்ட சொல்லிட்டேன், எனக்கு டிக்கெட் புக் பண்ணி தந்ததே தீபன் சார் தான், நான் திரும்பி கண்டிப்பா வருவேம்மா என்று கூறியதும் அவர் மனதிலும் குழப்ப ரேகைகள். சரி எப்ப திரும்பி வருவ என்றவரிடம், நிச்சயமா வருவேம்மா, ஒரு முக்கியமான ஃபங்க்ஷன், அதான் போறேன் என்று அவரை சமாதானப்படுத்திவிட்டு மாடிக்கு சென்ற போது அவள் சொன்ன பொய்யை அவளை வெறுத்தாள். மதியம் சாப்பிட்டு விட்டு கிளம்பிய போது தீபன் தன் அறையை விட்டு வெளியே வரவே இல்லை. தேஜா மௌன குமுறலோடு காரில் ஏறிய போது அந்த வீட்டு வாசலில் ஒரு கார் நின்றது. அதை சுவாரஸ்யமின்றி ஏறிட்டவளுக்கு காரிலிருந்து இறங்கியவனை கண்டதும் பேரதிர்ச்சியாய் இருந்தது. அதிலிருந்து இறங்கிய சங்கர் அவளை கண்டதும் வேகமாக அவள் அருகில் வந்தான். தேஜா நீ எப்படி இருக்கிற என்ற போதே அவனிடம் ஏதோ ஒரு மாற்றம் தெரிய, இது சிவா அங்கிளோட ஃப்ரெண்டு வீடு, நான் இங்கே தான் தங்கியிருந்தேன், நீங்க? இது என் ஃப்ரெண்டு தீபனோட வீடு, பல வருஷங்களுக்கு முன்னாடி காலேஜ் படிக்கிறப்ப வந்தது, இப்போ ஒரு வேளையா ஈரோட்டுக்கு வந்ததால அப்படியே இங்கே வந்துட்டேன் என்றவனிடமும் விடை பெற்று கிளம்பினாள். கார் கிளம்பி செல்வதை அறிந்த தீபனின் மனதில் சூனியமாக ஒரு வெற்றிடம் மனதை நிரப்பியது. மனம் கனத்துவிட ஹாலுக்கு வந்த போதுதான் சங்கரை பார்த்தான் அவன். தீபன் என்று வேகமாக முன்னால் வந்து சங்கர் அவனை அணைத்து கொண்டான். எவ்வளவு நாளாச்சு, காலேஜ் முடிகிறப்ப பார்த்ததோட சரி என்று கூறிய தீபனின் மனம் பகிர்ந்து கொள்ள ஒரு துணை வந்த சந்தோஷத்தில் துடித்தது. பிறகு சென்னியப்பனிடம் சென்று சங்கரை அறிமுகப்படுத்தினான் தீபன். சிறிது நேரம் அவரிடம் பேசிவிட்டு திரும்பி தங்களின் அறைக்கு வந்த பிறகு அவர்களுடைய கல்லூரி நாட்களின் ஞாபகங்கள் இருவரையும் முழுதாய் ஆக்கிரமித்தன. யாரிடமும் சொல்லி ஆறுதல் பட முடியாத வேதனை துளிகள் உள்ளே சரம் கோர்க்க அவனை சாப்பிட அழைத்துச் சென்றான் தீபன். மீண்டும் அவனுடைய அறைக்கு வந்த போதுதான் சங்கருக்கு தேஜாவின் நினைவு வந்தது. உடனே தீபனிடம் திரும்பி, தீபன், தேஜஸ்வினி இங்கே எப்படி வந்தா என்றான் யோசனையுடன். அவள் பெயரை கூறியதுமே இறுகிய முகத்தை இயல்பாக்க முயன்றவன், அவளை உனக்கு எப்படி தெரியும் சங்கர், அவ உன்னை ஏமாத்திட்டாளா என்றான் கூர்மையாக. அப்படின்னா? அவ என்னை ஏமாத்தலடா, நான் தான் அவளோட வாழ்க்கையை பாழாக்கிட்டேன், இந்த ஜென்மத்தில் எனக்கு மன்னிப்பே கிடையாது, அதான் இப்ப இப்படி இருக்கிறேன் என்ற போது சுக்கு நூறாய் சிதறியது தீபனின் மனது. அப்ப அவ உன்னை காதலிச்சாளா? பதறிப்போய் கேட்டான். இல்லடா, அவ ரொம்ப நல்ல பொண்ணு,
நான் நடந்ததை எல்லாத்தையும் ஆரம்பத்துல இருந்து சொன்னாதான் உனக்கு புரியும் என்றபடி எல்லாவற்றையும் கூற ஆரம்பித்தான். அவன் சொல்லி முடிக்கும் போதே தன் தலையை இரு கைகளாலும் தாங்கி பிடித்து கொண்டவன், எனக்கு மன்னிப்பே கிடையாது தீபன். ஒரே நாள்ல அனாதையா நிற்கதியா நின்ன ஒரு பொண்ணை நாங்க எல்லாருமா சேர்ந்து ஏமாத்திட்டோமே. அந்த நிமிஷம் ஆறுதலா இருந்திருக்க வேண்டிய எங்க குடும்பமே அதை சகுனத்தடையா சொல்லி அவளை இன்னும் நோகடிச்சு, ச்சே, அதுக்கு எனக்கு கடவுள் நல்ல தண்டனை கொடுத்துட்டாரா என்று முகத்தில் அரைந்து அழுத போது அவனை ஆறுதல் படுத்தினாலும் தீபனின் முகத்தில் கோடி பிரகாசம். தன் கண்மணி தன்னை ஏமாற்ற இங்கு வரவில்லை. தன் மனதில் பட்ட காயத்தினால் யாரையும் நம்ப மறுத்து ஆறுதல் தேடித்தான் வந்திருக்கிறாள் என்று உண்மை தெரிந்த போது அவளுக்காக உருகி தத்தளித்தது மனது. உடனே அவளை அணைத்து ஆறுதல் படுத்தி, உனக்கு நான் இருக்கிறேன் என்று கூறி அவள் துயர் துடைக்க வேண்டும் என்று மனம் பரபரத்தது. உடனே தன் செல்லை உயிர்ப்பித்து சிவா அங்கிளின் செல்லுக்கு தொடர்பு கொள்ள முயற்சித்த போது லைன் கிடைக்காததால் தவித்து போனான் தீபன். சங்கர், நான் உடனே கிளம்பணும்டா. என்னை உயிரா நேசிச்ச ஒருத்திய மிஸ் பண்ணிடுவேணும்னு ரொம்ப பயமா இருக்குடா. பதறியவனை அமைதிப்படுத்தினான் சங்கர். எனக்கு எல்லாம் புரிஞ்சிடுச்சு. நீ ஏன் அவளை பிரிஞ்சேன்னு எனக்கு தெரியல. ஆனா நான் பண்ண தப்புக்கு பிராயச்சித்தம் செய்யற நேரம் வந்துடுச்சு. கிளம்பு, உடனே போயிடலாம். இருவரும் வெளியே வந்தபோது அவளை ஸ்டேஷனில் இறக்கி விட்டுவிட்டு டிரைவர் வந்து கொண்டிருந்தான். இனி அங்கு சென்று பிரயோஜனமில்லை என்பது புரிய சங்கர் தான் அந்த யோசனையை சொன்னான். தீபன், நான் இங்கே உங்க அப்பா கிட்ட பேசிக்கிறேன். நீ கோயம்புத்தூருக்கு போய் ஈவினிங் ஃப்ளைட் பிடிச்சு சென்னைக்கு போயிடு. இங்கே நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன் என்ன என்றான். சென்னியப்பனிடம் சுருக்கமாக எல்லாவற்றையும் கூறிய போது அவர் சங்கரையும் தீபனுடன் போகச் சொன்னார். அவனை தனியே அனுப்ப ஏனோ அவர் மனம் ஒப்பவில்லை. தன் மனதில் இருந்த அந்த விருப்பம் தீபனுக்கும் வந்தது அறிந்து மகிழ்ந்து போனவர் உடனே சிவனேசனிடம் பேசினார். பிறகு தீபனிடம் கொடுத்த போது தன்னுடைய யோசனைப்படியே தேஜா அங்கு வந்ததையும் அவள் மேல் எந்த தவறும் இல்லை என்பதையும் அவர்கள் விரும்புவதை அறிந்ததும் தான் மிகவும் மகிழ்ந்ததையும் அவர் கூறிய போது கலங்கி போனான் தீபன். அங்கிள், இப்ப அவளோட வீட்டு சாவி யார்கிட்ட இருக்கு என்றான் ஒருவித அவசரத்தோடு. வீட்டை இப்ப அவங்க கம்பெனி கெஸ்ட் ஹவுஸா மாத்திருக்கிறதுனால அங்கே ஒரு கேர்டேக்கர் இருப்பார் முரளின்னு. ஏன்பா, எதுக்கு கேட்குற? ஒண்ணுமில்ல அங்கிள், இப்ப நானும் என் நண்பனும் அங்கே போறோம். என் செல் நம்பரை நோட் பண்ணிக்கோங்க. அங்கே ஃபோன் பண்ணி என் பேரையும் நம்பரையும் சொல்லி என்னைய கான்டாக்ட் பண்ண சொல்றீங்களா? நான் இங்கே வர்றதையும் நான் சொல்ற சில விஷயங்களையும் உடனே செய்யணும்னு மட்டும் சொல்லிடுங்க. ஓகேப்பா, சொல்லிடுறேன். அப்புறம் ஹாப்பி தீபாவளிப்பா. நாளைக்கு நவம்பர் 1 தானே. தேஜாவோட பிறந்தநாள் கூட நாளைக்கு தான். மறக்காம விஷ் பண்ணிடு என்று கூறி வைத்தார். அவன் மனதில் பரவசம் இனிதாக படர ஆரம்பித்தது. இதய சுவடுகளில் வரிகளாய் அவள் நேசம். தேவதை போன்ற ஒரு பெண் உன்னை நம்பியே தன் மனதை ஒப்படைத்திருக்கிறாள். அவளை பொக்கிஷமாய் பாதுகாக்க வேண்டியது உன் பொறுப்பு என்று முதல்வித்து மனதில் விதையாய் விழுந்து நெஞ்சுக்கூட்டுக்குள் சிலிர்ப்பையும் காதலையும் ஒன்றாக துளிர்க்க செய்தன. சங்கர் வந்த வாடகை காரிலேயே இருவரும் கோயம்புத்தூருக்கு செல்லும் போது சென்னையிலிருந்து கேர்டேக்கர் முரளி தீபனிடம் பேசினான். அங்கு செய்ய வேண்டிய சில ஏற்பாடுகளை கூறிவிட்டு தேஜா அங்கு வருவதையும் கூறிவிட்டு வைத்தான். விமானத்தில் ஏறி அமர்ந்த பிறகுதான் மூச்சே வந்தது அவனுக்கு. மணக்கோவிலில் உற்சவத்து சிலையாய் அவள் உருவம். அந்த ரயில் யாரோ துரத்துவது போல வேகமாக ஓடிக்கொண்டிருந்தது. பகலின் விளிம்பிலிருந்து எட்டி பார்க்க இரவு வரவு தெரிந்தது. கண்மூடி அமர்ந்திருந்த தேஜாவுக்குள் உணர்வுகளின் ஊர்வலம். நாளை காலையில் தீபாவளி என்பதுடன் தன் பிறந்த நாளும் அன்றுதான் என்ற எண்ணம் மனதை கணக்கச் செய்வதாயிருந்தது. போன வருடம் இதே நாளில் தன்னுடன் இருந்த பெற்றோரை இழந்து பிறகு தனக்குள் பொக்கிஷமாய் பூட்டி வைத்திருந்த தீபனின் அன்பையும் இழந்து தனிப்பறவையாய் பயணிப்பது பெரும் இழப்பாயிருந்தது. இன்று தான் ஒரு அனாதை என்ற உணர்வே அவளுக்குள் ஆழமாய் வேரூன்றியது. மனதில் கண்ணீரின் வரவு தெரிய அது தொற்று வியாதியாய் கண்களிலும் சட்டென பரவியது. ஒற்றை துளியாய் மார்பில் வீழ்ந்த கண்ணீர் நெஞ்சம் உலைக்களமாய் தகிக்க உடனே உலர்ந்தது. வீட்டிற்கு சென்றவுடன் சிவனேசனிடம் பேச வேண்டும் என்று நினைத்து கொண்டாள். மாடியில் அவளுடைய அறையும் ஹாலும் தங்களின் உபயோகத்திற்கென விட்டு வந்ததை எண்ணி மனம் நிம்மதியாக உடனே தீபனுடைய நினைவு. சங்கர் வந்திருப்பது வேறு அவளை சஞ்சலப்படுத்தி மனவானில் குழப்ப மேகங்களின் ஆதிக்கங்கள். பல இரவுகள் உறக்கத்தை தொலைத்திருந்ததால் கண்மூடி பின்புறம் சாய்ந்து உறங்கிப் போனாள் தேஜா. பட்டாசு சத்தத்தில் கண் விழித்த போது ரயில் பெரம்பூரில் நின்றிருந்தது. தன் பொருட்களை எடுத்து வைத்தவள் பிறகு சென்ட்ரலில் இறங்கி ஒரு ஆட்டோ பிடித்து வீட்டிற்கு சென்ற போது மனம் இறுகி போயிருந்தது. வீட்டு வாசலில் சென்று ஆட்டோ நின்றவுடன் இறங்கிய தேஜா நிமிர்ந்த போது
வீடு முழுவதும் கார்த்திகை தீபம் போல அகல் விளக்குகள் ஒளி வீசிக் கொண்டிருந்தன. என்னம்மா, வீட்டில் ஏதாவது விசேஷமா என்றபடி ஆட்டோ டிரைவர் பாக்கி பணத்தை கொடுத்துவிட்டு கிளம்ப அவள் வியப்புடன் பெட்டியை தூக்கிய போது வாட்ச்மேன் ஓடி வந்தான். வாங்கம்மா என்றபடி பெட்டிகளை எடுத்தவன், எப்படி இருக்கீங்கம்மா, ரொம்ப நாளாச்சு பார்த்து, மெலிஞ்சது போல தெரியுறீங்களே விசாரித்தபடி பவ்யமாய் பின்னே வந்தான். நான் நல்லா இருக்கேன் பீட்டர். வீடு முழுக்க ஏன் விளக்கேற்றி வச்சிருக்கீங்க? நாளைக்கு தீபாவளி தானே, கார்த்திகை தீபம் மாதிரி இருக்கு. தெரியலம்மா, முரளி ஐயா தான் எல்லா ஏற்பாடு செஞ்சாங்க. கேர்டேக்கர் முரளிதான் இதையெல்லாம் செய்திருக்கிறான் என்று புரிந்த போது ஒருவேளை கம்பெனி விஷயமாக வட இந்தியாவிலிருந்து யாராவது வந்திருப்பார்களோ என்ற எண்ணம் வந்தது. சோர்வுடன் முன்ஹாலுக்குள் நுழைந்ததுமே எதிரில் நின்ற உருவத்தைக் கண்டதும் மின்சாரம் தாக்கியது போன்ற அதிர்ச்சி வந்தது அவளிடம். உதடுகளில் உறைந்த புன்னகையுடன் அங்கு அவளை எதிர்பார்த்து காத்திருந்தான் அவளுடைய தீபன். பீட்டர் பொருட்களை வைத்துவிட்டு கதவை சாத்திவிட்டு செல்ல எதிர்பாராத அதிர்ச்சியில் பனிச்சிற்பமாய் உறைந்து நின்றிருந்தவளின் அருகே மெதுவாக வந்தான் தீபன். அவளுடைய பார்வை அவனிடமே பதிந்திருக்க நம்ப முடியாத ஆச்சரியமும் நிஜமின்றி வேறில்லை என்னிடமே என்று தவிப்பும் தெரிந்தது அதில். எதிர்பாராமல் ஆழ்கிணற்றில் தள்ளப்பட்ட நிலையில் மூச்சுக்காற்றுக்கு ஏங்கி தவித்து திணறுபவளின் நிலையிலிருந்தாள் அவள். அவனுடைய அருகாமை வேறு பதட்டத்தை ஏற்படுத்த தீக்குச்சியின் உரசில் இல்லாமல் தகித்தது நெஞ்சம். தேஜி, சாரிடா, என்னைய மன்னிச்சிருவில்ல. நான் உன்னை சரியா புரிஞ்சுக்காம நீ சொல்ல வந்ததையும் கேட்காம உன்னைய ரொம்ப காயப்படுத்திட்டேன்ல. சங்கர் வந்ததுக்கு அப்புறம்தான் எனக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிச்சு. எனக்கு அம்மா கிடையாதுல்ல. ஒருவேளை அம்மாவோட அரவணைப்புல வளர்ந்திருந்தா இந்த அளவு முரட்டுத்தனமும் கோபமும் என்கிட்ட இருந்திருக்காதோ என்னவோ. நீந்தான் என்னைய மாத்தணும் தேஜி. உன் அன்பால மட்டும்தான் அது முடியும் நான் நினைக்கிறேன். ஹாஸ்டல்லே முக்கால்வாசி நாள் வளர்ந்து இயந்திரத்தனமாவே இருந்த என் வாழ்க்கையில தேவதையா வந்து எனக்கு ஒளிமயமான ஒரு வாழ்க்கையை அறிமுகப்படுத்தி எனக்கு நேசம் தந்தவன் நீதானே. எனக்கு நேசம் தந்தது நீதான். எதிர்கால வாழ்க்கைக்கு புது அர்த்தம் தரப்போறது நீதான். நான் அதை தான் விரும்புகிறேன். எனக்கு இந்த நிமிஷம் மட்டும் பத்தாது. என் வாழ்க்கை முழுக்க எனக்கு மட்டுமே சொந்தமா நீ வேணும் தேஜி. என் மனசுல முதல்ல வசந்தத்தை அறிமுகப்படுத்திய ஒரு தேவதைக்கு நாளைக்கு பிறந்த நாள். அந்த தேவதை எனக்கு ஒரு வரம் தரணும் தான் இவ்வளவு நேரமா தீபங்களோட காத்துக்கிட்டு இருக்கேன். கிடைக்குமா என்றான் ஓரக்கண் பார்வையுடன் உருக்கமாய். தேகமெங்கும் லட்சம் பூக்கள் மலர ஒற்றை பார்வையாலேயே தன் மனக்காயங்களை ஆறச் செய்யும் சக்தி அவனுக்கிருப்பது புரிந்து மனம் சிலிர்த்தது. அவன் தன்னை புரிந்து கொண்டதில் மனம் ஜதியாய் துள்ளல் போட தீபன் என்றபடி அவள் தவித்து நின்றாள். தேஜி, என் கண்மணி நீ என்றபடி தீபன் அவளை தன்னுடன் சேர்த்து இறுக்கமாக அணைத்து கொண்டான். பிறகு தேஜி, அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே விஷஸ் என்றபடி மீண்டும் அவளை கன்னத்தில் முத்தமிட்டான். என்னோட புன்னகை நீ, என்னோட வசந்தம் நீ, என் வாழ்க்கை நீ, என் உயிரு நீதான் என்று மௌன செய்தியுடன் தன் கண்மணியை மெல்ல அணைத்து அவளுடைய உச்சியில் தன் கன்னத்தை பதித்து கொண்டான் தீபன். தோட்டத்தில் வசந்தத்தின் வனப்பாய் மலர்கள் புன்னகை செய்ய உலகுக்கே ஒளிதரும் தீபமாய் நிலவு வானில் ஒளிர்ந்து கொண்டிருக்க வீடு முழுவதும் ஏற்றப்பட்டிருந்த தீபங்கள் மகிழ்ச்சியுடன் கண் சிமிட்டின. கைஸ், இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். இது மாதிரியான கதைகள் கேட்கணும்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். அது போக லைக், ஷேர் அண்ட் கமெண்ட். அப்பதான் நான் அடுத்தடுத்து போடுற கதைகளுக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களை வந்து சேரும். நன்றி.